வணக்கம் பிரவீனியா. வணக்கம் ஆசிரியை. காத்திருப்போம், ஆள் வரட்டும். சரி ஆசிரியை. வணக்கம். வணக்கம் ஆசிரியை. முடியெல்லாம் வெட்டிட்டீங்களா? ரொம்ப நாள் ஆகுது. ஓ, நான் பார்க்கல, அதான். ஓ, ஒரு மாசத்துக்கு மேல ஆகுதே. அதான் வர வர வந்து பாக்கிறீங்க. இல்ல, அழகுக்கு இல்ல. நான் டெய்லி தலை குளிப்பேன்ல, அதனால வந்து அது காய் வைக்கிறது அது ஒரு மாதிரி சிக்கலாவோ ஓடிட்டு இருந்துச்சு. ஓ, சரி ஆசிரியை. ஓகே, சரி கேமரா கொடுத்தாங்க. ஆகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. ஓகே, இன்னைக்கு வந்து தொல்காப்பியத்துல நம்ம அந்த நூல் மரபை வந்து எப்படியாவது முடிச்சிருவோம். ஏன்னா அது ரொம்ப இப்படியே தாமதம் போனா அப்புறம் நம்ம எப்பதான் தொல்காப்பியத்தை முடிக்கிறது. அதனால இன்னைக்கு வந்து நூல் மரபு வந்து ஒரு நிலைக்கு வந்து கொண்டு வந்துடலாம். அப்புறம் நம்ம அது திருக்குறளையும் வந்து நம்ம பார்க்கலாம். அந்த திருக்குறளை வந்து நம்ம பார்க்கறதுக்கு பார்க்கும்போது நம்ம இன்னைக்கு வந்து நம்ம திருக்குறள்ல இது வரைக்கும் திருக்குறள் என்ன பார்த்தோம்? அவர் வந்து உலகத்தை பத்தி சொன்னாரு. அப்புறம் உலகத்துல அறிவோட வாழ்றத பத்தி வாளறிவனை பத்தி சொல்றாரு. அப்புறமா வந்து நீண்ட நாள் வாழ்றது எப்படி அப்படின்னு சொல்றாரு. அடுத்து துன்பம் இல்லாம எப்படி வாழ்றதுன்னு கொண்டு வந்தாரு. சரி, அது சொல்லிட்டு அப்புறம் புகழோட எப்படி வாழ்றது. இன்னைக்கு வந்து நம்மளுக்கு ஒழுக்கத்தோட எப்படி வாழ்றது, நெறிய பத்தி வந்து நம்மளுக்கு வந்து இன்னைக்கு சொல்றாரு. ஸோ இது வந்து நான் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து எப்படி கொடுத்துருக்குன்னா, யாராவது ஒரு ஆள் கேமரா ஆன் பண்ணல. ஓகே, எப்படி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நான் அந்த இதில் பார்க்கும்போது விளக்கம் வந்து அவங்க கொடுத்துருக்கிறது அதாவது ஐந்து 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 குணங்களையும் உடைய இறைவனை வந்து நம்ம அவரோட வந்து நம்ம ஐம்புலங்களும் கடந்தவனை வந்து நம்ம தொடர்ந்து இருந்தோம்னா நம்ம வந்து இந்த நெறியோட நம்ம வந்து நீண்ட நாள் வாழ்வோம் அப்படின்னு தான் கொடுத்துருந்தாங்க. அப்படிதானே கொடுத்துருந்தாங்க, அப்படித்தானே கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதை நான் வந்து அப்படியே என்னோட வந்து நான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் பார்த்து நான் சொந்தமாக என்னோட கருத்துக்களை வந்து நான் சொல்லலை. நிறையா எழுதியிருப்பாங்க இல்லையா, அதுல இருந்தெல்லாம் எடுத்து தான் நான் சொல்கிறேன். ஸோ அப்போ இதெல்லாம் எடுத்து நான் ஒரு புத்தகமாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். அப்புறம் இந்த பொறிவாயில் அப்படின்னு அவர் சொல்றது, பொறி தட்டிச்சு நம்ம சொல்லுவோம் தெரியுமா?
ஐயோ எனக்கு ஏதோ பொறி தட்டிச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது பொறி தட்டுதுன்னா என்ன, நம்மளுக்கு அந்த ஐம்பொறிகள் நம்ம கிட்ட இருக்கு இல்லையா, மெய் வாய் கண்ணு மூக்கு செவி, அது வந்து நம்மளுக்கு வந்து அப்படி சொல்லலாம். அதை பொறி தட்டிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை ஐந்தையும் வந்து நம்ம வந்து அந்த மாதிரி சொல்லுவோம். வாயில் அப்படின்னு சொல்றது அது அதோட நுழைவாசல். வாயில்னாவே நம்மளுக்கு வந்து நம்ம உடம்புக்கு எது வாயிலு? வாயுதான் இல்லையா? அது சரி இருந்தா எல்லாம் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வாயில் வந்து நம்ம உடலுக்கு வந்து வாய் தானே. சரி, அந்த மாதிரி இந்த பொறி தட்டுது இல்லையா, இந்த பொறி தட்டுது நம்மளுக்கு. அது வந்து அதோட வாயில் அதோட வாயில் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவர் வந்து ஐந்தவித்தான் அப்படின்ற வார்த்தையை வந்து அவர் சொல்றாரு. இப்ப நம்ம வந்து கவனிக்க வேண்டியது என்னன்னா, அவித்தான் அப்படின்னு சொல்றாரு. அவிக்கிறது வேற. நம்மளே நல்லா பாருங்க, உணவு நம்ம தயார் பண்றோம். அவிக்கிறது வேற, சுடுறது வேற, பொரிக்கிறது வேற, பெரட்டுறது வேற, எல்லாம் வேற வேற. ஆமா தானே? அப்ப அவித்தான் அப்படின்னு அவர் எப்படி சொல்றாருன்னா, அவித்தான் அப்படின்றது ஆம், அந்த நம்மளுக்கு அந்த உணவு இப்ப சமயம் கூட சொல்லும்போது நம்மளுக்கு வந்து சமயம்னா அந்த பொருளுக்கு வந்து என்ன விளக்கம் கொடுக்குறாங்க நம்மளுக்கு? சமயம் அப்படின்னு சொல்றது வந்து சமைத்தல் அப்படின்றாங்க. சமைத்தல்னா பக்குவப்படுத்துதல், சமயம்னா வந்து பக்குவப்படுத்துதல், அப்படிதானே நம்மளுக்கு வந்து பொருள் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த அவித்தான் அப்படின்றது நம்மளுக்கு வந்து இந்த 5 புலன்கள் இருக்கு இல்லையா, இத வந்து நம்மளுக்கு வந்து ஆஹ் அவிக்கும் போது நம்மளுக்கு வந்து என்ன ஆயிருது அப்படின்னு சொன்னா, மூலக்கூறு நம்ம உணவாவே எடுத்துப்போமே. இப்ப ஐம்பொறிகளுக்கு நம்ம வந்து போக வேணாம், உணவாவே நம்ம எடுத்துப்போம். இப்ப அவிச்சோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அதோட ம், வடிவம் மாறும். எடை வந்து நம்ம ஆஹ் மாறுபடும். இப்போ ஏதோ ஒரு கிழங்கோ ஏதோ எடுத்து நம்ம அவிக்கிறோம் அப்படின்னா, அதோட ம், வடிவம் வந்து கொஞ்சம் மாறும். அதோட நிறம் அதெல்லாம் கொஞ்சம் மாறும். அப்புறம் வந்து அதோட எடை வந்து கொஞ்சம் மாறும். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, ஆனா அதோட மூலக்கூறு வந்து அப்படியே தான் இருக்கும். அதோட மூலக்கூறு வந்து நம்மளுக்கு அப்படியே தான் இருக்கும். ஏன்னா அது வந்து ஆனா மூலக்கூறு அப்படியே இருக்கும். அந்த அவித்தது கூட வந்து என்ன ஆயிடுச்சுன்னா மென்மையாயிரும். இப்ப அந்த நாரெல்லாம் இருக்குல்ல, அந்த கிழங்குல இருக்கிற நாரெல்லாம் வந்து மென்மையா போயிடும். கிராஸா போகாது. நீங்க பொரிச்சீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, மூலக்கூறு வந்து கெட்டு போயிடும். மூலக்கூறு வந்து டோட்டலா வந்து அது வந்து கெமிக்கலா மாறிடும். அது மாறிட்டு அது அந்த நாரெல்லாம் வந்து கிராஸா போயிடும். அது அது வந்து அந்த கெமிக்கலுக்கு வந்து அது மாறி போயிடும். அது மூலப்பொருள் மாறி போயிடும். இதுதான் அந்த அவிக்கிறதுக்கும் நம்மளுக்கு வந்து பொரிக்கிறதுக்கும் இவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அப்ப அவித்தான் அப்படின்னு அவர் சொல்றது என்ன சொல்றாரு அப்படின்னா, அது முறையா வந்து அவங்க வந்து இப்ப நம்ம சமயம்னா சமைத்தல், அதை ஒழுங்குபடுத்துதல் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அத மாதிரி வந்து இத வந்து நம்ம வந்து முறைப்படுத்துறது, ஒழுங்குபடுத்துறது அப்படின்றது. ஏன்னா அது அந்த ஐம்புலங்களையும் அப்படியே நம்ம உள்ள குறள் அப்படிதானே படிச்சோம். இருவினைன்னு படிச்சோம். இருவினை என்ன படிச்சோம் நம்ம? எல்லாமே இயற்கை, நல்லது கெட்டதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படிதானே நம்ம படிச்சோம். அப்போ வந்து நல்லது கெட்டதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு நீங்க செய்யறது ரைட்டு, எனக்கு நான் செய்யறது ரைட்டு அப்படின்னா இப்ப இப்படிதானே போயிட்டு இருக்கு. இப்ப வாழ்க்கை வந்து இப்ப அப்படிதான் போயிட்டு இருக்கு எல்லாமே. இப்ப இத வந்து நம்மளுக்கு வந்து கதையா எப்படி சொல்லுவாங்க? சிபி சக்கரவர்த்தி கதை கூட நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஒரு பறவை வந்து ஆஹ் வரும். அந்த பறவை வந்து என்ன பண்ணிரும், ஒரு ஆஹ் ஒரு அன்னப்பறவை துரத்துமா அது? அந்த குருவியை துரத்தும் இல்லையா? இப்ப இது கழுகு. அது வந்து என்ன பண்ணிரும், அப்ப அதை சாப்பிடுது அப்படின்னா இவர் வந்து இதை காப்பாத்துவார் இல்லையா? காப்பாத்தும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, இது கேட்கும், சிபி சக்கரவர்த்திட்ட நியாயம் கேட்கும். நீ வந்து அதை காப்பாத்திட்ட, ஆனா நான் என்ன தப்பு செஞ்சேன்? என் பசிக்கு தானே நான் வந்து அதை சாப்பிட போனேன். அப்ப எனக்கு என்ன நீ நியாயம் கொடுக்கறன்னும் போதுதான் தன்னோட தொடைய வந்து அவர் வந்து அறுத்து எடுத்து அதுக்கு வந்து அந்த பறவைக்கு ஈடா வந்து கொடுப்பாரு அது. அப்ப இததான் வந்து கண்ணகி எல்லாம் வந்து சொல்லுவா, என்னோட சோழ பெருமையெல்லாம் பத்தியா அப்படிலாம் சொல்லி அவ வந்து வாதாடுவா அப்படின்லாம் நம்ம படிச்சிருக்கோம் நம்ம. ஸோ அப்ப வந்து ஒருத்தர் செய்யறது ஒருத்தருக்கு இல்லை, இப்படிதான் நம்ம படிச்சோம். இருவினை ஒண்ணுமே இல்லை, நல்லது கெட்டதெல்லாம் இல்லை அப்படின்னு பார்த்தோம். அப்ப அந்த ஃபுட் சங்கிலி கூட சொல்லுவாங்க இல்லையா, அதுலயும் அப்படித்தானே சொல்லுவாங்க. வந்து பூச்சி வந்து மண்ணுல இருக்க புழு வந்து இலையை சாப்பிடும், இலைய வந்து என்ன சாப்பிடும், வெட்டுக்கிளி சாப்பிடும், அப்புறம் வெட்டுக்கிளியை வந்து என்ன பண்ணும், பறவை சாப்பிடும், இப்படியே வந்து சுழற்சி போய்க்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பன்னா வந்து
அததான் வந்து இங்க இந்த குரல்ல வந்து அப்படிலாம் அப்படி கேட்பாங்க இல்லையா? அப்பனா வந்து என் இஷ்டத்துக்கு எல்லாருமே ஆட்டம் போடுறேன்னு வந்துருவாங்க இல்லையா? அதுக்குதான் இந்த குரல் வந்து என்ன பண்ணுதுன்னா நெறிப்படுத்துறது. நெறி நின்றார் அப்படின்றத வந்து ஒழுக்கத்தை வந்து இங்க வந்து அவர் வந்து அடுத்த டாபிக்ல வந்து கொண்டு வராரு. எப்படி நெறிப்படுத்துறது அப்படின்னு நம்ம பாத்தீங்கன்னா, அப்ப இப்ப யாரு தான் வாழ்வா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஹ் சொல்லுவாங்க. நம்ம பேச்சு வழக்குலலாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். நெறைய பேர் சொல்லுவாங்க. அவங்க வந்து அ என்னது அப்படி பொறாமையா இருக்கிறவங்க நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நல்லவங்கலாம் நல்லா தான் இருக்கிறாங்களா? இவங்கலாம் நல்லா தானே இருக்கிறாங்க. இப்படிலாம் நம்ம வந்து நம்ம பேச்சு மொழியில வந்து நம்ம கேட்டிருப்போம். அப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னா, எல்லாரும் நல்லா தான் இருப்பாங்க. யாரு நல்லா இருக்க மாட்டாங்க அப்படின்னா, இதுதான் இந்த ஃபுட் சங்கிலிய தான் நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். ஒரு புழு வந்து இலைய சாப்பிடுது. இலைய வந்து வெட்டுக்கிளி சாப்பிடுது. அப்ப எல்லாமே நல்லா தான் இருக்க போகுது. சரியா? அப்ப யாரு நல்லா இருக்க மாட்டாங்க? அப்படின்னும்போது, இவரு என்னத்த நெறிப்படுத்த சொல்றாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, டைனோசரஸ வந்து நம்ம வைக்கலாம். இது உணவிலேயே நம்ம பார்க்கலாம். அப்பதான் நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். டைனோசரஸ் வந்து என்ன செய்யும்? தானும் அழிஞ்சு போயிரும். மத்தவங்க எல்லாத்தையுமே அழிச்சிரும் அது. அதுக்கு வந்து ஒரு கோட்பாடு கிடையாது அதுக்கு. எல்லாத்தையும் அழிச்சு தும்சம் பண்ணிரும். இல்லையா? இதைத்தான் அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, சோ மனிதர்களும் என்ன பண்ணிருவாங்க, இந்த முதல்ல அந்த இருவினை கோட்பாடெல்லாம் நம்ம சொல்லும்போது, இருள் சேர் இருவினை அப்படின்னு நம்மளுக்கு சொல்லும்போது, அதுக்கு போயிட போறாங்கன்னு தான் அடுத்து வந்து அவர் என்ன பண்றாரு சரியா, ஒழுக்க நெறிய வந்து கொண்டு வந்து அதுல வந்து நம்மளுக்கு வந்து காட்டுறாரு அப்படின்னு தான் எனக்கு வந்து இந்த குறள்ல வந்து புரிப்படுது. சரி, இது எதனா கருத்து சொல்லுங்க பாக்குறேன். அப்ப என்ன சொல்றாரு? பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய் தீர் அப்படின்றாரு. பொய் தீர்னா என்ன நம்மளுக்கு? உண்மையான அப்படித்தானே வருது. உண்மை தீர்த்திருப்பா. இந்த இந்த பொய் இல்லாம எல்லாம் தீர்த்திருன்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து பொய் தீர் அப்படின்றத அவர் வந்து அங்க சொல்றாரு. பொய் தீர். ஒவ்வொரு சொல்லுமே நம்மளுக்கு வந்து அவங்க சொல்றது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு சொல்லும் வந்து ரொம்ப முக்கியமான சொல்லு. சோ இப்படி இருந்தீங்கன்னா ஒழுக்க நெறின்னா நீடு வாழ்வார். இந்த நீடு வாழ்வார் வந்து ஒரு குறள்ல நீடு வாழ்வார்னு சொல்றாரு. அந்த நீடு வாழ்வார் வந்து அவர் எப்படி சொல்றாருன்னா, இப்படிலாம் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த உலகத்துல வந்து என்னைக்குமே நிலைத்து நீடு அவங்க வாழ்ந்திருப்பாங்க அப்படின்ற பொருள்ல அவர் சொல்லியிருப்பாரு. இந்த நீடு வாழ்வார் எப்படின்னு சொல்றாருன்னா, இப்படிலாம் இருந்தீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்கப்பா. அந்த நீடு வாழ்வார்ன்றத வந்து வாழ்த்துறாரு. நேத்து கூட ஒரு வகுப்பு நடக்கும் போது அதுல வந்து என்ன வந்துச்சு அப்படின்னா, இருதலை கொல்லி அப்படின்றத வந்துச்சு. இப்ப இருதலை கொல்லின்ற சொல் வந்து அங்க பாருங்க, இவன் இருதலை கொல்லி மாதிரி ரெண்டு ரெண்டு பக்கமும் போவாம தவிச்சுக்கிட்டு இருக்கான்ப்பா அப்படின்னு அவனை பாவமா நம்ம சொல்லுவோம். சில இடத்துல வந்து அதே இருதலை கொல்லின்னு நம்ம சொல்லும் போது என்ன சொல்லுவோம்னா, இவன் இருக்கானே இங்கிட்டும் பேசிப்பான் அங்கிட்டும் பேசிப்பான் அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த சொல்ல வந்து நம்ம அப்படி பயன்படுத்துவோம். இப்ப இங்க இந்த நீடு வாழ்வார் அப்படின்னா அவர் வாழ்த்துறாரு. இந்த மாதிரி வந்து இந்த பொறி வாயில் அந்த வாயிலேயே அந்த வாசல்லையே நம்மளுக்கு வந்து அந்த பொறி தட்டுது இல்லையா? அந்த பொறி நம்மளோட ஐம்புலன்கள் அதை வந்து அவித்து பக்குவப்படுத்துறது இல்லையா? அதை வந்து பக்குவப்படுத்திட்டு இந்த பொய்யெல்லாம் இல்லாம தீர்த்து ஒழுக்க நெறியோட இருந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்கப்பா அப்படின்ன மாதிரி அவர் வந்து சொல்றாரு. சோ இதுல வந்து நம்ம அந்த குறள்ல வந்து நம்ம பார்க்கும்போது அங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, யாராவது கூகுள்ல பார்த்து சொல்ல முடியுமா என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு? உரை பார்ப்போம். எல்லாம் ரொம்ப அமைதியா இருக்கீங்க இன்னைக்கு. கேள்வி என்னன்னு திருப்பி கேளுங்க. ஓகே. ஐம்பொறி வழியாக எழுகின்ற ஆசைகளை அப்படின்னு அவர் சொல்றாங்க. ஐம்பொறி வழியாக எழுகின்ற ஆசைகளை அவித்தவினின் பொய்மை இல்லாத ஒழுக்க நெறியில் நின்றவரே நிலையான வாழ்வினர் அப்படின்னு சொல்லிட்டு புலியிற் பேசிகன் வந்து சொல்றாரு. மூவா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐம்பொறி வாயிலாக பிறக்கும் வேட்கைகளை அவித்த இறைவனுடைய பொய்யற்ற ஒழுக்க நெறியில் நின்றவர் நிலை பெற்ற நல்லா வாழ்வாரு அப்படின்னு சொல்றாரு. சாலமன் பாப்பையா வந்து மெய் வாயு கண்ணு மூக்கு இது எல்லாமே வந்து தீய ஆசைகளை அழித்து இங்க அழித்து சொல்லல தெரியுமா அவரு? அதுதான் நான் வந்து சொல்ல வரேன் நானு. அழித்துன்னு சொல்லவே வரல. இப்ப நிறைய வந்து அப்படிதான் சொல்லுவாங்க, நீ ஆசைகள் எல்லாம் அழித்து இரு அப்படின்னு. அழிக்கலாம் முடியாது தெரியுமா?
இந்த யோகா கிளாஸ் அன்னைக்கு கூட ஒருத்தவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, யார் சொன்னா உனக்கு அழிக்கலாம் முடியாது, அதுக்கு எதுக்கு அந்த சாஃப்ட்வேர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, ஆசைன்றது இருக்கும், எல்லா சாஃப்ட்வேரும் இருக்கு நம்மளுக்கு, அது வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் நீ வந்து ஸ்டாப் பண்ண முடியவே முடியாது. சூரியனை எப்படி நிப்பாட்ட முடியுமோ அந்த மாதிரி இதெல்லாம் நீ உன்னால் நிப்பாட்டவே முடியாது. அதை நெறிப்படுத்துறது தான் அவித்தான்றது சொல்லத்தான் இங்க வந்து கொடுத்துருக்காரு. ஆனா அழித்தான்றது அவித்தான்றதெல்லாம் வேற சொல்லுக்கு வந்து நம்மளுக்கு வந்து போகுது. ஸோ சாலமன் பாப்பையா ஒரு மாதிரி சொல்றாரு, கருணாநிதி ஒரு மாதிரி சொல்றாரு. ஸோ உங்களுக்கு எது சரியா இருக்கோ அதை பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து என்னால் வந்து இப்படி தான் புரிஞ்சுக்க முடியுது. அவர் வந்து உலகத்தையும் அடுத்து அறிவை பற்றி சொல்றாரு, அடுத்து வந்து நீண்ட நாள் வாழ்றத பற்றி சொல்றாரு, அப்படியே வரிசையாக சொல்லிட்டு போற மாதிரி இருக்கு எனக்கு. அப்புறமா இருவினையை பற்றி சொல்லிட்டு கடைசியில் வந்து நீ வந்து அப்படி சொல்லிட்டா என்னடா ஆயிடுதுன்னு, நீ அந்த ஒரு ஒழுக்கம் இருக்கணும், அந்த நெறி இருக்கணும் அப்படின்றத வந்து அதுதான், அதை வச்சு தானே இந்த உலகமே சுத்திக்கிட்டு இருக்கு இல்லையா? அது ஒரு 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 ஒழுக்கத்துல தான் அது சுத்திக்கிட்டு இருக்கு இல்லையா? அறிவிலா பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு ஒழுக்கத்துல தான் அது சுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ நம்மளும் வந்து அதை தான் கொண்டு வரணும். இருவினை ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு நம்ம இஷ்டத்துல நம்ம இருந்தோம்னா அது சரியா வராது அப்படின்றத வந்து என்னால வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. இதுல வந்து எனக்கு என்ன புரியுதுன்னாங்க ஸ்ரீயை, ம் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நமக்கு இருக்கிற அந்த ஐம்புலன்களை வந்து நம்ம வந்து அத வந்து ஃபுல்லா கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டு வர முடியாது. ஆனால் அத வந்து நம்ம பழக்கத்தை மாத்தி அதன் மூலியமா அத வந்து ஒரு நிலைப்பாட்டுக்கு கொண்டு வர நம்ம முயல வேண்டும். கொண்டு ஒழுக்க நெறியோட அந்த ஒழுக்கம்னா அந்த அந்த ஒழுங்குபடுத்துறது. மேச கூட நம்ம வந்து என்ன செய்வோம், ஒழுக்கம்னா என்னது, நம்ம என்னமோ கற்பு தான் மட்டும்தான் ஒழுக்கம் நம்ம நினைக்கிறோம். ஒரு பொருளை அழகா அடுக்கி வச்சிருக்கிறது கூட அது வந்து ஒரு ஒழுக்கம் தான். அப்ப ஒரு இடத்துல வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க, கோயில்லாம் பார்த்தா வரிசையா நின்னுட்டு இருக்காங்க, கியூல நிக்கிறேன்னு, அதுவும் ஒழுக்கம் தான். அப்படியே கசகசமா இருந்தா ஒழுக்கம் இல்ல. சோ அப்ப அவர் என்ன சொல்றாரு, பொய் தீர் அப்படின்றாரு, தீர்த்து விடு, இந்த பொய்யெல்லாம் வந்து தீர்த்துடு அப்படின்றாரு. இந்த பொய்யினா என்ன, போலி தானே, அந்த போலியெல்லாம் தீர்த்து போட்டுட்டு அந்த ஒரு ஒழுக்க நெறியோட நின்னு நல்லா இருப்பா அப்படின்றாரு. அதுதான் அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ என்னால வந்து அப்படி புரிஞ்சுக்க முடியுது. வணக்கம். வணக்கம் ஆசிரியர். வணக்கம் ஐயா. வணக்கம் நண்பர்களே. வணக்கம் ஆசிரியர், இந்த 5 அவித்தான் 5ஐ அவித்தான், அந்த 5 அவித்து பொய்ய தீர்த்த பிறகு ஒழுக்க நெறி நமக்கு வரும் அப்படின்னு அவர் சொல்ல வர்றாரு. அதுதானே? அப்ப இல்ல, ஒழுக்க நெறி வரும்னு சொல்லல, அத முறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி நெறியோட நின்னா நல்லா இருப்பப்பா அப்படின்றாரு. நம்ம கொஞ்சம் கிரிட்டிக்கல் திங்கிங்ல போனோம்னா, ஒழுக்கம்ன்ற ஒரு வார்த்தைக்கு யாரு விளக்கம் கொடுக்க முடியும், ஒழுக்கம்னா யாரால சிந்திக்க முடியும், ஒழுக்கம்னா என்ன அப்படின்னு யார் சொல்லி நம்ம ஃபாலோ பண்றது, ஒழுக்கம்னா என்ன? அது வந்து கொஞ்சம் அதுதான் இல்ல, அதுதான் அவர் வந்து ஒழுக்கம் ஒரு மாதிரி இருக்கும். இல்ல அத ஒழுக்கம் இல்ல, அதத்தான் அவர் குரல்லயே சொல்லிட்டாரு, இருவினை இருள் சேரா இருவினை சேரா இறைவன். குரல்லயே நம்மளுக்கு வந்து நீங்க சொல்ற அந்த கருத்து கேள்வி வரும்ன்றத அவர் வந்து சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஒழுக்க நெறி இததான் வந்து நம்மளுக்கு அதுக்கு அடுத்து வர்ற நீதி இலக்கியங்கள்லாம் நம்மளுக்கு வந்து சொல்லுது. இவரே சொல்றாரு இல்லையா, இவரே அதுக்கு அடுத்து இல்லறவியல்ல எல்லாத்துலயும் சொல்லிட்டு வராரு இல்லையா, இவரு சொல்றதெல்லாம் கரெக்டா வந்து சொல்லிட்டு வராரு நம்மளுக்கு. இப்படி இருப்பா இப்படி இருப்பா. 5ஐ அவித்தான் அப்படின்னா என்ன முழு விளக்கம் அதுக்கு ஆசிரியர்? ஐம்புலன்களை 5 அவித்தான், ஐம்புலன்களை அடக்கிறதா? அடக்குறது இல்ல, ஏன்னா அடக்குறதுன்னா வந்து அவர் அடக்குன்னு சொல்லியிருப்பாரு, அடக்க கூடாது, பக்குவப்படுத்து. அவித்தான்றாரு. அவிக்கும் போது என்ன ஆயிருது நம்மளுக்கு, வெப்பத்தால நம்மளுக்கு வந்து என்ன ஆயிருடா, அந்த மூலக்கூறு அப்படியே தான் இருக்கும் சரியா, மூலக்கூறு கலையாது, அதனாலதான் அவரு சுடு அடக்கு இந்த வார்த்தையெல்லாம் அவர் போடல, கரெக்டா அவின்னு போட்டிருக்காரு. அதான், ஏன்னா அவிக்கும் போதுதான் மூலக்கூறு வந்து அப்படியே இருக்கும் நம்மளுக்கு, ஆனா அது மென்மையா மாறும், ஒரு பதத்திற்கு எடுத்துட்டு வர. ஆமா ஆமா. மித்த பொருள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மாறும். இப்ப வந்து தயிர் வந்து மோரா மாறும் இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் நடக்கும். இப்ப அவிக்கிறது வந்து அது மாதிரி அங்க நடக்காது எதுவும்.
வெயிட் கொஞ்சம் கூட குறையாது, இறங்குறது அந்த பொருளை பொறுத்து இருக்கும். அப்புறம் வந்து ஆனா சுவை மாறும். ஆனா மூலக்கூறு அப்படியே இருக்கும். இதுதான் அதனாலதான் நம்மளுக்கு வந்து உணவு கூட வந்து அவிச்சது சாப்பிடுங்க, பொரிச்சது சாப்பிடாதீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. பொரிக்கும் போது சுடும் போதெல்லாம் வந்து அந்த புரோட்டீன் எல்லாம் வெளியே போயிடும், உங்களுக்கு அந்த கிராஸா போயிடும். பொரிக்கும் போதெல்லாம் அந்த மேலெல்லாம் வந்து உங்களுக்கு எல்லாமே இதா போயிடும். உங்களுக்கு அந்த மாற்றம் வந்து இதுக்குள்ள வேறுபாடு இருக்கு நம்மளுக்கு. ஏன் அங்க ஆசிரியர் ஏன் அங்க பொய் தீர் அப்படின்னு சொல்றாரு? அந்த பொய் அத நீ செஞ்சுட்டு அது பொய்யெல்லாம் போலியானதெல்லாம் வந்து என்ன பண்ணிரு, தீர்த்துரு அப்படின்றாரு. உண்மை இல்லாதெல்லாம் நீ தீர்த்துரு, அதெல்லாம் வேண்டாம். அந்த ஒரு ஒழுக்கக்கு கொண்டு வந்து அந்த நெறியோட நீ இருந்துட்டு போப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படின்தான் எனக்கு அதாவது புரியுது. ஒரு நிலைக்கு, அதாவது பக்குவப்பட்டு அந்த பக்குவத்துல நீ புரிஞ்சுக்கிற அந்த உண்மை பொய். ஆமா, எனக்கு அதுல இது கொஞ்சம் இந்த ஒழுக்கம் வந்து ஐயா நம்ம வந்து இடத்துக்கு ஏத்த மாதிரிதான் நம்ம இத வந்து சொல்ல முடியும், சரிங்களா. அத வந்து அவரு பின்னாடி வர்ற குறள் எல்லாம் ஒழுக்கத்துக்குன்னு தனியா குறள் எல்லாம் சொல்றாரு அவரு. ஒழுக்கம்னா என்ன, நெறினா என்ன, அதெல்லாம் அவர் சொல்றாரு பின்னாடி, அழகா விவரமா சொல்றாரு. ஆனா இந்த ஒழுக்கம் வந்து நம்மளுக்கு வந்து இப்ப வந்து ஒரு பெண்ணு வந்து என்ன சொல்றது, ஒரு பெண்ணை வந்து ஒழுக்கக்கேடு சொல்றோம் இல்லையா. ஒரு பெண்ணை வந்து ஒரு ஏதோ ஒரு இது பண்ணிட்டாங்க. ஒரு பெண் கிட்ட நம்ம சொல்றோம், கற்போட நீ இருக்கணுமா, எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது நம்ம சொல்றோம். ஆனா அந்த பெண்ணுக்கு வந்து திடீர்னு ஏதோ ஒரு 4-5 பேர் ஏதோ அதை பண்ணிட்டாங்க. நம்ம படத்தை நம்ம வந்து நிறைய செய்தித்தாள் எல்லாம் படிக்கிறோம்ல. அப்ப அந்த பொண்ணு கற்பு நெறி கெட்டு போகுது. ஆமா தானே. அப்ப அதுகிட்ட போயிட்டு நீ வந்து ஒருத்தனை தவிர 2 பேர் இந்த மாதிரி நடந்துச்சு, அதனால நீ கெட்டவ, இந்த மாதிரி நீ வாழ்றது தவறுன்னு அந்த இடத்துல நம்ம அதே சொல்ல முடியுமா அந்த பொண்ணுகிட்ட? அப்ப அந்த பொண்ணுகிட்ட நம்ம என்ன சொல்லுவோம், இதெல்லாம் வந்து விபத்து, மறந்துரு, ஒழுக்கம்தான். அதே பொண்ணுகிட்ட நம்ம வந்து அது நடக்கிறதுக்கு முன்னுக்கு என்ன சொல்லியிருப்போம், இல்ல ஒழுக்கமா இருக்கணும், எந்த ஆணையும் வந்து தொடக்கூட கூடாது, அப்படிலாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனா ஒரு விபத்தா இந்த மாதிரி நடந்துட்டா அதே பொண்ணுகிட்ட இந்த ஒழுக்கத்தை நம்ம எப்படி சொல்லுவோம், இதெல்லாம் ஒரு வந்து விபத்து, மறந்துரு, அப்படித்தானே சொல்லுவோம். அப்ப அது வந்து இடத்துக்கு வந்து அது மாறுது பாருங்க. அதனால வந்து இதுதான் நம்ம அந்த ஒழுக்கமோ நெறியோ நம்ம தீர்மானம் பண்ண முடியாது. ஆனா இதெல்லாம் வரையறுத்து நம்மளுக்கு நீதி இலக்கியத்துல அழகா கொடுத்துருக்காங்க, இப்படி இருங்கப்பா அப்படி இருங்கப்பான்னு சொல்லிட்டு. அப்படிதான் நான் பாக்குறேன். நானும் ரொம்ப இன்னொன்னு இதுல ஒரு, அதாவது இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம். அதாவது திருவள்ளுவர் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னே அப்படின்னு நம்ம பேசினோம்னா அவரோட அத்தனை இந்த கோட்பாடுகளும் கொள்கைகளும் அந்த காலத்தை ஒட்டி தான் இருக்கிறதுக்கு வழி இருக்கு. இதுதான் தப்பு. ஏன்னா இப்ப அந்த காலத்தை ஒட்டின்னு கிடையாது. ஏன்னா திருக்குறள் மட்டும் காலத்தாலையும் எல்லா இனத்துக்கும் எல்லாத்துக்குமே பொருந்துற மாதிரிக்கு. மித்ததெல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா காலத்துக்கால அது வந்து மாறுபடுது நம்மளுக்கு. திருக்குறள் மட்டும் எந்த காலத்துக்கும் எந்த பருவத்துக்கும். இப்ப இதே குறளை என் பேத்தி வந்து ஒரு 4 வயசு, அதுக்கு நம்ம வந்து அதுக்கேத்த மாதிரி நம்ம சொல்ல முடியும். பருவத்துக்கு ஏத்த மாதிரி சொல்ல முடியும், எல்லா இனத்துக்கும் சொல்ல முடியும், எல்லா ஜாதின்னு சொல்றாங்களே எல்லாத்துக்கும் சொல்ல முடியும், உலகமுத்தட எந்த நிலப்பரப்புக்கும் சொல்ல முடியும். இப்ப தொல்காப்பியம் எல்லாம் முதல்ல சொல்லிடுறாரு, இந்த நிலப்பரப்புக்கு வரைக்கும் தான் சொல்லிடுறாரு. இது வந்து உலகத்தை எல்லாருக்கும் சொல்லலாம், யாருக்குனாலும் சொல்லலாம். ஏன்னா இப்ப அமெரிக்கால இருக்க ஒரு பொண்ணை கூப்பிட்டுட்டு வந்து வச்சுட்டு நம்ம வந்து ஒரு அறிவுரை சொல்றதுன்றது வந்து அதுகிட்ட வேற மாதிரி சொல்லணும். நம்ம பண்பாடு மலேசியால இருக்க ஒரு தமிழ் பெண்ணை கூப்பிட்டு வந்து நம்ம ஒரு அறிவுரை சொல்லணும்னா அது வேற மாதிரி இருக்கும். ஒன்னா சொல்லவே முடியாதுங்க. அப்படி சொல்றோம்னாலும் நம்ம அறிவுரை சொல்லும் போது இப்போ நம்ம வீட்டுல போய் நம்ம பிள்ளைக்கு அறிவுரை சொல்றோம்னு வச்சுக்கோமே, அந்த அறிவுரையில கண்டிப்பா நம்மளோட பண்பாடு அதுல திணிச்சிருக்கும். சோ வள்ளுவர் வந்து பண்பாடு எதையுமே அவர் திணிக்கல. ஒரு மனிதன், ஒரு தனி மனிதன் எந்த ஊர்ல எந்த இதா இருந்தாலும் சரி அவனுக்கு வந்து உகந்தது மாதிரி அவர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. இதுல பாருங்க, நீங்க ஏதாவது பண்பாடு இதுல திணிச்சிருக்கா? இந்த நீங்க பார்த்த இப்ப பார்த்த வரைக்கும் குறள்ல இல்லவே இல்லை. மித்த சித்தர்கள்லாம் எழுதுறது எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பண்பாடு அதுல இருக்கும். தொல்காப்பியரோடையும் நம்மளுக்கு வந்து நிலம் எல்லாம் சொல்லிட்டு வராரு இல்லையா.
அதனால இவர் வந்து இந்த பண்பாடு எதுவுமே நம்ம அந்த மாதிரி பண்பாடெல்லாம் திணிக்காம ஒரு ஆளுக்கு அறிவுரையே சொல்ல முடியவே முடியாதுங்க. அப்ப முடியாது. இந்த ஒழுக்க நெறின்னு சொன்னது வந்து ம் அமெரிக்கால உள்ளவங்களுக்கும் ஆமா மலேசியால உள்ள ஆமா சேமா அவங்களுக்கும் இருக்குமா? இதே தானே. இப்ப அமெரிக்கால எல்லாரும் உள்ளவங்களுக்கும் இதே சொல்லலாம் தானே. இப்ப நீங்க இதுல ஏதாவது ஒரு பண்பாடு இருக்கா? இதுல திணிப்பு எதுவுமே இல்லையே. பண்பாடு இல்ல, பண்பாடு இல்ல. ஆனா அவங்க பண்பாடும் இல்ல. ஒழுக்கத்தோட பார்வை. ஆமா அவங்களுக்கும் தானே அந்த ஒழுக்கம்ன்றது இருக்கு. அவங்க மனதளவுல நீங்க நீங்க ஒழுக்கம்னா என்னத்த நினைக்கிறீங்க? ஒரு ஆணும் பெண்ணும் உறவு, அது பண்பாடு. அது அவங்க பண்பாடுங்க அது. கலாச்சாரம், அவங்களோட அந்த கல்ச்சர், அது அவங்களோட. கலாச்சாரம் இது. ஆஹ் ஏன்னா அவங்களோட இது என்னது, ஒரு ஒரு பிள்ளைய வளர்த்தாங்கன்னா கண்டிப்பா 12 வயசுல அவன் அந்த வீட்டை விட்டு போய் ஆகணுமாங்க. இல்லையா? ஆஹ் அப்ப கலாச்சாரத்துக்கும் ஒழுக்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இல்ல. ம். ஓகே, ஒழுக்கனே ஒண்ணு இல்ல. ஒழுக்கத்தை பத்தி பேசுனீங்கன்னா கலாச்சாரம் வந்து அதுதான் கலாச்சாரம் நாங்க ஆசிரியை கலாச்சாரம் வந்து ஒவ்வொரு அஹ், ஒவ்வொரு குழுவினர், அதாவது ஆமா. ஒரு மனிதரோட பழக்க வழக்கங்கள், அதுதான் நம்மளோட இல்ல அதுதான் கலாச்சாரமா அதுதான் பிற்காலத்துல வருது. அதுதான் இவர் சொல்றாரு. இப்ப பாருங்க, இயற்கையோட அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எப்படி வாழ்றோம்? ஒரு அப்பா ஒரு அம்மா, அவங்களுக்கு ஒரு குழந்தைங்க, அவங்களுக்கு ஏதோ பிரச்சனைனா விவாகரத்து பண்றது, அப்படிதான் நம்ம அது ஒரு 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 ஒழுக்க முறையில தான் நம்ம வந்து வடிவமைச்சிருக்காங்க இப்ப நம்மளுக்கு. ஆனா இயற்கை வந்து அப்படி கிடையாதே. ஒரு 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 உயிரினம், ஒரு ஆண் ஒரு பெண்ணு, அவங்களுக்குள்ள வந்து ஒரு இது வந்துச்சுன்னா அவங்க வந்து ஒரு, நீங்க நினைச்சு பாருங்க, அந்த ஒரு அல்லூர்ல ஒரு தவளை இருக்கு. அது ஆஹா, அதுக்கு அதுக்கு அதுவும் நம்மளும் ஒரே உயிரினம் தான். அதுக்கு வந்து ஒரு அம்மா ஒரு அப்பா ஒரு குடும்பம் எல்லாம் இருக்கா? இல்ல. இல்லையா? இல்ல. இந்த ஒழுக்கத்தை வந்து நம்ம எப்படி கொண்டு வந்தோம் அப்படின்னா, இந்த ஒரு தனி மனிதனோட ஒழுக்கம் அப்படின்றது வந்து ஒரு குடும்பத்தை வந்து நிலைநிறுத்துது. குடும்பம்ன்றது வந்து சமுதாயத்தை, சமுதாயம்ன்றது நாடை வந்து காப்பாத்துது. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நெறியோட இருந்த சித்தர்கள் நம்மளுக்கு வகுத்து, அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்மளுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க நம்மளுக்கு. அதுக்கு முன்னுக்கு சங்க இலக்கியம் முன்னுக்கு வந்து எல்லாம் அப்படிதான் இருக்காங்க. தலைவன் தலைவிலாம் அப்படிதான் இருக்காங்க அவங்க முதல்ல தொடக்கத்துல. அப்ப இந்த களவு அப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்களா சங்க ஆமா, இலக்கியத்துல? களவு கற்பு களவு அப்படின்னு நம்மளுக்கு வந்து சங்க இலக்கியத்துல வருது. சோ அப்ப வந்து இந்த களவு வாழ்க்கை, பரத்தையர்கள். களவு வாழ்க்கைனா ஒன்றும் கிடையாதுங்க. இன்னைக்கு ஆஹா, இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல வந்து ஒரு பொம்பளை பிள்ளை வளர்க்குறோம்னோம்னா, அது ஒரு சுடுதண்ணி எடுத்து வையினா கூட ஈயான்னு சொல்லும். நாளைக்கு அது வந்து ஒரு குழந்தை வந்துருச்சுன்னு அதுக்குன்னா அது என்ன பண்ணும்னா, டக்குன்னு எடுத்துட்டு போய் அந்த குழந்தைக்கு என்ன, அதுக்கு எப்படி அதுக்கு சுடுதண்ணி வைக்க தெரிஞ்சிச்சுன்னு ஆச்சரியமா இருக்கும். அது வந்து களவு வைக்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, வீட்டுல இருக்கும்போது பாத்தீங்கன்னா இதை வாங்கி கொடு அதை வாங்கி கொடுலாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, குடும்பத்தை வந்து திட்டமிடுவாங்க. எப்படி யார் கத்து கொடுத்தான்னு கூட தெரியாது அவங்களுக்கு, அப்படியே வந்துரும் அது. அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து கருப்பு வாழ்க்கை அப்படின்னு. அப்போ அந்த களவு. பரத்தையர்கள்னு சொல்றாங்கல்ல, ஆமா, பரத்தையர்கள் பரத்தையர்கள் அவங்களோட வாழ்வு முறை ஒழுக்க முறையா ஆசிரியர்? பரத்தையர்ல விதவிதமா கொடுக்குறாங்கல்ல. பரத்தையரே அத்தனை பரத்தையர் வருது இல்ல நம்மளுக்கு. ஒரு பரத்தையர் மட்டும் அவங்க சொல்லல. பரத்தையர்னு நிறைய விதமான பரத்தையரை வந்து நம்மளுக்கு அறிமுகப்படுத்துறாங்க. சோ இதெல்லாம் ஆஹா, படிப்போம் நம்ம தொல்காப்பியத்துல. சரி சரி சரி. நம்ம அப்புறம் இதாயிடும், நம்மளுக்கு முடிக்க முடியாம ஓகே. போயிடும். சொல்லுமா. ஆசிரியை, நான் ஒரு கருத்து சொல்லலாமா? அதாவது ஆஹ் இந்த ஒழுக்கம் அப்படின்றது சொல்லுக்கு இருக்குல்ல, ஆஹ் வேதாத்ரி மகரிஷி அவர் ஒரு ஃபார்முலா மாதிரி ஒண்ணு கொடுத்து வச்சிருக்காரு. ஓகே. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஒழுக்கத்துக்கு தற்காலத்திலோ பிற்காலத்திலோ ம் எண்ணத்தாலோ சொல்லாலேயோ செயலாலேயோ ம் யாருக்குமே தனக்கோ மற்றவருக்கோ துன்பம் தராத செயல் தான் ஒழுக்கம் அப்படின்னு அவர் வந்து ஒரு சாமியம் கொடுத்து வச்சிருக்காரு. ஏன்னா இப்ப நம்ம பேசியிருந்த இந்த விஷயங்கள் மாதிரிதான். அதாவது ம் பண்பாடு அப்படின்னு வச்சு நம்ம ஒழுக்கத்தை வச்சோம்னா அது இந்த நாட்டவருக்கும் அடுத்த நாட்டவருக்கும் வந்து மாறுபடும். இப்ப உடுத்துற விதத்துலதான் ஒழுக்கம்னு வச்சாக்கா மேல் நாட்டவர் நம் நாட்டவர் எல்லாத்துக்கும் மாறுபடும். ஆமா. ஆனா பொதுவா வந்து இந்த ஒழுக்கம்ன்றத வந்து அவர் இப்படி சொல்லி வச்சிட்டாரு. எண்ணத்தாலயும் சொல்லாலையும் செயலாலையும் ம் தற்காலத்திலோ பிற்காலத்திலோ தனக்கோ பிறர்க்கோ துன்பம் தராத செயல்களை செய்யறதுதான் வந்துட்டு ஒழுக்கம் இல்ல, அப்படின்றது. இது வந்து நம்மளுக்கு சித்தர்கள் சொல்றாங்க பிரவினியா. மற்றவர்களுக்கு உம் வந்து துன்பம் தராத செயல் எல்லாமே ஒழுக்கம் அப்படின்னு நம்மளுக்கு வந்து கொடுத்துட்றாங்க சித்தர்கள். அப்ப கொடுக்கும் போது என்ன ஆயிடுதுன்னா அப்படின்னா, இப்ப நீங்க நீங்க நல்லா நீங்க ஒரு ஒருத்தவங்க கிட்ட போய் நான் எனக்கு தெரிஞ்சவர், இது தவறா இருந்தா மன்னிச்சிருங்க, எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் வந்து ஒரு கள்ளக்காதல் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு அவர்கிட்ட.
ஸோ நான் அப்ப நேரடியா அவர்கிட்ட கேட்கறேன், இதெல்லாம் வந்து தவறு தானே அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்றேன் நானு. அப்ப அவர் வந்து என்கிட்ட சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, என்னங்க இது, அவங்க வந்து ஆஹ் அவரு அந்த கணவரை வந்து சொல்றாரு, அவங்க வந்து சரியா பாத்துக்க மாட்டாங்க. ஸோ நான் அதனால வந்து நான் வந்து இது பண்ணிக்கிறேன். இது மேலும் வந்து இந்த உடல் வந்து மண்ணுக்கு தான் நாங்க போகுது அவர் சொல்றாரு என்கிட்ட. அப்ப சொல்லும்போது இப்ப இங்க என்ன என்ன நடக்குதுன்னா, அப்ப அவரு சொல்றது என்ன சொல்ல வர்றாருன்னா, இதனால வந்து எங்களுக்கு யாருக்குமே நான் துன்பம் கொடுக்கல. என் மனைவியும் நான் வந்து நல்லா பாத்துக்கிறேன். ஆனா யாருக்கும் தெரியாது. நான் அவங்களையும் பாத்துக்கிறேன் அப்படின்றாரு. சோ இப்ப இது வந்து என்ன, இது இது வந்து என்னன்னா தவறா போகுது. அதுக்குதான் நம்ம சித்தர்கள் அப்புறம் வந்து ஒரு நெறிய வந்து கொண்டு வராங்க. நம்ம பண்பாடுன்னு கொண்டு வராங்க. இப்படிதான் இருக்கணும். ஆசிரியை, ஆனா அது துன்பம் தராத செயல்னு சொல்லவே முடியாது ஆசிரியை. அவங்களுக்கு இப்போ இல்லாட்டினாலும் பிற்காலத்துல தெரிய வரப்ப அது மன வருத்தம் தானே, அது தவறு தானே, துன்பம் தரக்கூடியது தானே. துன்பம் தரக்கூடியது. அதுதான் நம்மளுக்கு வந்து இப்ப என்னன்னா, இந்த நீங்க சொல்றது வந்து ஒரு ஆழமான, இப்ப நீங்க நானு பேசுற இந்த தொல்காப்பியம், திருக்குறள் எல்லாமே ஆழமா நுணுக்கமா பேசுறோம். இப்ப நீங்க சொல்றது வந்து நுணுக்கமா பேசுறோம். ஆனா பொதுவா இருக்கவங்க கிட்ட போய் நம்ம இதை சொன்னோம்னா அவங்க எப்படித்தான் இந்த ஒழுக்கத்தை புரிஞ்சுப்பாங்க? துன்பம் தராததுன்னா அப்ப அவன் என்னதான் புரிஞ்சுப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுக்குதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவங்களோட வச்சுட்டாங்க. ஒருத்தனுக்கு அறிவு ஒருத்தி. நிலையை பொறுத்து. புரியுதுங்க ஆசிரியை. அதனால வந்து இப்படித்தான் இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் வந்து நம்மளுக்கு கொண்டு வந்துட்டாங்க நம்மளுக்கு. இப்ப நம்ம நம்ம நிறைய இலக்கியங்கள்ல நம்ம பார்ப்போம், இந்த ராமனை பத்தி ரொம்ப பேசுவாங்க. ராமன் வந்து வடநாட்டு இது கம்பர் கொண்டு வந்துட்டாரு, இதெல்லாம் பேசுவாங்க. ஆனா நம்ம யாரா இருந்தாலும் சரி, ஹிட்லரா இருந்தாலும் சரி, நான் பார்த்த வரைக்கும் சரித்திரத்துல ஹிட்லரா இருக்கட்டும், ஹிட்லர் என்ன இருந்தாரு, ஒரு அரசன் எப்படி இருக்கக்கூடாதுன்றத வந்து நம்மளுக்கு காட்டினாரு. ஒவ்வொருத்தரும் வரலாற்றுல வந்து ஒரு ஒரு வேலையை வந்து செஞ்சுட்டு போயிருக்காங்க. இப்ப ராமர் கதை வந்து நம்மளுக்கு அங்கங்க கூத்து வடிவத்துல நம்மளுக்கு வந்து தமிழ் அந்த சங்கம் அறிவிய காலத்திலேயே நம்மளுக்கு கம்பர் எழுதுனன்னு அங்கங்க தெரு தெருவா கூத்து வந்து நடக்குது. அப்ப இந்த ராமரோட கதை வந்து அதிகமா பரவ ஆரம்பிக்குது. அந்த ராமரோட கதை பரவ ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த கட்டமைப்பே வருது, ஒருவனுக்கு ஒருத்தின்றது. இப்ப இருக்கிற நிலைமைக்கு அதுவும் தேவைதான். இல்லைன்னா இப்ப ரொம்ப இதா இருக்கு தெரியுமா? அன்னைக்கு கூட அந்த குணா நம்ம அலுவலகத்துக்கு வருவார்ல எப்போதும், அவரு சொல்ற கதையெல்லாம் கேட்கும் போது ரொம்ப பயமா இருக்கு. திரும்பவும் நம்மளுக்கு நீதி இலக்கியம் எல்லாம் தேவைப்படுமோ அப்படின்னு இருக்கு. இப்ப நம்ம வந்து ஒரு 4-5 பேர் பேசுறோம், இவ்வளவு புரிஞ்சிட்டு நம்ம பேசுறோம். பொதுவா போயிட்டு நீங்க ஐந்தவித்தான்னா புரியாது, ஒழுக்கம்னா புரியாது, ஆஹ் நெறினா புரியாது, அறம்னா கூட புரியாது இல்லையா? ஒன்றும் இல்லை. இந்த இப்போ முகநூல்ல வந்து ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம ம், திருமாவளவன் வந்து போட்டிருந்தாரு, நான் பார்த்தேன். அதுல வந்து எழுத்துக்களை வந்து போட்டிருக்காங்க. அந்த எழுத்துக்கள்லாம் வந்து சூத்திர எழுத்து, இந்த எழுத்தெல்லாம் வந்து லாரா, இந்த எழுத்துக்கள்லாம் வந்து என்னமோ அதெல்லாம் போட்டிருந்தாரு. நான் பார்க்கல சரியா இதெல்லாம், அது பார்த்தேன். ஆனா இப்ப இது இது எந்த பிரச்சனையை கொண்டு வந்து விடுது தெரியுமா? அந்த நூல், அவர் எழுதின நூலையும் வந்து படம் பிடிச்சு முகநூல்ல போட்டிருந்தாரு. அது எல்லாமே வந்து இப்ப 19ஆம் நூற்றாண்டு அந்த மாதிரி எழுதப்பட்ட நூல் அது எல்லாமே. இப்ப அதுல வந்து அவங்க அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. சரி, இப்ப இந்த எழுதுனாங்கல்ல, இந்த மாதிரி வந்து இந்த எழுத்துக்கள்லாம் வந்து தாழ்த்தப்பட்ட எழுத்து, உயர்ந்த எழுத்து, இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு இதை எத்தனை பேர் இந்த மாதிரி எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எவனாவது ஒருத்தன் மூலையில இருந்து ஒருத்தன் தான் எழுதியிருப்பான். ஆனா அந்த மாதிரி எழுதிட்டானா அத வந்து இப்படி எழுதிட்டான் எப்படிதான்னு சொல்லிட்டு பிரபலப்படுத்துறது. இப்ப அவன் அப்படி எழுதிட்டானா அதை கண்டுக்கவே கூடாது, தூக்கி போட்டுறணும். ஆமா தானே? அப்பதானே அது வெளியே வராது. இப்ப எழுதிட்டானே, அவன் எழுதினவன நம்ம யாரு நம்ம வந்து அறிமுகப்படுத்துறோம்? நம்ம தான் வந்து அதை பிரபலப்படுத்திட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலேயே ஒவ்வொரு எழுத்துக்கும் நம்மளுக்கு வந்து ஆண் எழுத்து, பெண் எழுத்து எல்லாமே இருக்கு அங்க. சோ இப்ப இந்த சூழல்ல வந்து நம்ம சாதாரண படிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்தோம். நான் சொல்லியே கொடுக்க மாட்டேன். இந்த இன்னெல்லாம் வந்து ஆண் எழுத்து, வீடு பேர் எழுத்துன்னு சொல்லிட்டு வரும் நம்மளுக்கு. அதை நான் யாருக்குமே சொல்லி கொடுக்க மாட்டேன். ஏன்னா இந்த சிக்கல்ல கொண்டு போய் விட்டுருவாங்க. அந்த பக்தி இலக்கியம் இதெல்லாம் சேர்ந்து அது என்னமோ பெண்ணுன்னா ஒரு இழிவானது, அந்த மாதிரி கொண்டு போய் செக்ஷன்ல கொண்டு போய் விட்டுருவாங்க. அதனால அதெல்லாம் நான் சொல்லியே கொடுக்கறது இல்லை யாருக்கிட்டயுமே. நம்ம மாதிரி இப்ப கொஞ்சம்
புரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் வந்து அதெல்லாம் நம்ம சொல்றது. ஸோ இதெல்லாம் வந்து இருக்கு. ஆனா இவரு நம்ம நீங்க சொன்னீங்கல்ல, நம்ம பிரவீனியா சொன்னாங்களே, அவர் பேர் என்ன? வேதாத்ரி மகரிஷியார். வேதாத்தி மகரிஷி வந்து இந்த ஒளிகளை பத்திலாம் நம்மளுக்கு தொல்காப்பியத்துல சொல்லியிருக்காங்களே, அதே மாதிரி நிறைய வந்து அவர் நிறைய சொல்லியிருக்காரு. நான் ஒரு புத்தகம் எனக்கு அவரோட புத்தகம் வந்து எனக்கு கிடைச்சிச்சு. எல்லாத்தையும் நான் படிச்சேன் நான் அவரோட. இவரு வள்ளலாரும் அது மாதிரி சொல்லியிருக்காரு, இவரும் வந்து சொல்லியிருக்காரு. ஆனா அந்த புத்தகத்தை ஒருத்தங்க வந்து பிரிக்ஃபீல்ட்ல வந்து இது எடுத்துட்டு போனாங்க. அதோடு திருப்பி கொடுக்கவே இல்லை அந்த நூலை என்கிட்ட. அப்புறம் யார்கிட்டயும் கேட்கிறேன், அது கிடைக்கல. அவரும் இப்படித்தானே பிரவீன்யா நிறைய சொல்றாரு, இந்த ஒளிகளை தானே அவர் சொல்றாரு, வேதாத்ரி மகரிஷி. ஆமா தானே பிரவீன்யா? ஆமா சரி. ஒளிகளை பத்தி தான் அவரும் சொல்றாரு. ஓகே, நம்ம எங்கேயோ போயிட்டோம், எங்கேயோ வந்துட்டு எங்கேயோ போயிட்டோம். சரி, அதே ஏன் இத வந்து நம்ம ஏன் இந்த குறள்ல வந்து இந்த விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்கணும். இந்த இது பிரவீன்யாவுக்கு தெரியும், நம்ம மாணவர்களுக்கு தெரியும். நினைக்கிறேன் இன்னும் 2-3 பேர் இதுல இணைஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. இப்ப அபித்தான்லாம் நம்ம போடுறோம் இல்லையா, ஏன்னா அவர் ஒவ்வொரு சொல்லும் வந்து நம்மளுக்கு எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை, அந்த 1333 குறளும் வந்து நம்மளுக்கு வந்து என்ன போட்டிருக்காரு, அவரு எல்லாம் கரெக்டா இருக்கிற மாதிரி தான் அவங்க போட்டிருக்காங்க. ஒரு குறள்லயும் வந்து எத்தனை மெய் எழுத்து இருக்கு, எத்தனை உயிர்மெய் இருக்கு, மொத்த எழுத்து எத்தனை, ஒரு குறளுக்கும் வந்து மொத்த மாத்திரைகள் எத்தனை, அந்த எப்படி எழுத்துக்கெல்லாம் சேர்ந்துருக்கு, எழுத்து வந்து அசையா வந்து எப்படி வருது. இப்ப இப்ப அகரன்னு நம்ம சொல்றோம்ல, அதை எப்படி பிரிப்பாங்க, நம்ம சொல்லும் போதே அது பிரிஞ்சிரும், அசை வந்து பிரிஞ்சிரும். அகர அப்படின்னு சொல்றோம்ல, அகன்னு தான் தனியா பிரியுது, நல்லா கவனிச்சிங்களா, நம்மளோட அதை சேர்ந்துதான் வரும். அதுதான் நம்ம வந்து ஒரு அசை நம்ம சொல்றோம். அகரன்னு நம்ம சொல்றோம், அகரன்னு வருதா? அது இல்ல, அகன்னு தான் வருது, ரெண்டா வருது. ரா வந்து தனியா தானே வருது, சொல்லி பாருங்க. அகர அப்படின்னும் போது அக தனியா ரா தனியா தானே வருது. முதல அப்படி சொல்லும் போது முத, அப்புறம் லா வருது. எழுத்து எல்லாம் போது அது தனித்தனியா அதுவே பிரிச்சிரும், நம்ம சொல்லும் போதே அதே பிரியுது பாருங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க வந்து கரெக்டா வந்து அதை பிரிகிற மாதிரி எழுதியிருப்பாங்க. அடுத்து வந்து சீரு, ஒரு எழுத்துக்கள் எல்லாமே வந்து அசையுது, இந்த மாதிரி அசையுது. ஒரு எழுத்து இன்னொரு எழுத்து கூட சேரும் போது அகர, முதல, இந்த மாதிரி வந்து அசையுது. அப்புறம் அது ஒன்றும் ஒரு சொல்லும் வந்து சீராகுது. அப்புறம் அந்த 2 சீருக்கும் அடுத்து தலை வந்து வருது, அடி வந்து வருது, தொடை வந்து வருது. ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டா இருக்கிற மாதிரி ஒரு குறளையும் நம்மளுக்கு வந்து எழுதியிருக்காங்க, சும்மா எழுதல. அப்ப அந்த ஒரு சொல்லும் இருக்கு இல்லையா, அவங்க போடுறாங்கல்ல ஒரு சொல்லும், அப்ப பார்த்து பார்த்து அவங்க ரொம்ப தேர்வு பண்ணி போடுறாங்க. அதுதான் நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு இல்லையா. இப்படித்தானே வருது ஒரு சொல்லும் நம்மளுக்கு. சீரு இப்படிதானே பிரிக்கிறாங்க. இப்ப நம்ம யாப்பிலக்கணம் நம்ம மாணவர்கள் படிச்சவங்களுக்கு தெரியும் இதெல்லாம், நம்மளோட வகுப்புல படிச்ச மாணவர்களுக்கு அசை, சீர் இதெல்லாம் தெரியும். அப்புறம் வந்து தலையும் வந்து எப்படி அந்த 2 சொற்களுக்கும் நடுவுல வந்து என்ன ஓசை வருது, ஒரு எழுத்தும் இன்னொரு எழுத்தும் நவரும் போது என்ன நடக்குது, அப்புறம் மாத்திரை எவ்வளவு வருது, எழுத்து எண்ணிக்கை எவ்வளவு வருது, இந்த ஒரு சொல்ல இருந்து இன்னொரு சொல்லுக்கு நடுவுல வரும்போது அங்க இடைவெளி வந்து என்ன வந்து தலை சேருது, அதை தலை சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து கரெக்டா வந்து அப்புறம் அடி, அந்த ஒரு 2 அடி வருது, அந்த மேல உள்ள அடி என்ன அடி, அதுக்கு அளவடி. 2வது வந்து சிந்தடி, அளவடினா என்ன, சிந்தடினா என்ன. அடுத்து தொடை, இதெல்லாம் சேர்த்து ஒரு இசை வருது பாருங்க, 2த்தையும் சொல்லும் போது எழுத்து, அசை, சீர், அடி, தலை எல்லாம் சேர்த்து சொல்லும் போது ஒரு 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 இசை மாதிரி வரும், அது வந்து தொடை. அது என்ன இதுல வருது, இதெல்லாம் பார்த்து ஒன்னொன்னும் பயங்கரமா பார்த்து நம்மளுக்கு வந்து எழுதி வச்சிருக்காங்க, இலக்கண முறைப்படி எழுதி வச்சிருக்காங்க. அப்ப அதனால வந்து நம்ம என்ன செய்ய வேண்டியதா இருக்குன்னா, ரொம்ப பயபக்தியோட இவங்க சொல்ற இந்த ஒரு சொல்லும் அப்ப எப்படி தேர்வு பண்ணி எழுதியிருப்பாங்க அவங்க. அதனால வந்து நம்ம ஒரு சொல்லியும் வந்து ரொம்ப பார்த்து தெளிஞ்சு புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் எனக்கு வந்து அப்படிதான் தெரியுது. இது விளையாட்டு இல்ல, இவங்க சொல்ல வர்றத வந்து சொல்றாங்க கரெக்டா அப்படின்றத வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
சரியா? அப்புறம் தொல்காப்பியத்துக்கு போயிட்டு இன்னைக்கு அந்த நூல் மரபை வந்து நம்ம முடிச்சிருவோம். சரியா? இல்லை, நான் சொன்னதுல வந்து ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா அது பார்த்துக்கோங்க. ஏன்னா நானும் ரொம்ப அறிவாளி கிடையாது. சரியா? ஓகே. அப்புறம் வந்து இன்னைக்கு நூல் மரபை வந்து நம்ம முடிச்சிருவோம். மகேஸ்வரன்லாம் இருக்கிறார் போல, சத்தமே இல்லாம இருக்காரு. பாயிரம்லாம் நம்ம வந்து முடிச்சிட்டோம். எழுத்தை வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ எழுத்துல வந்து ஒரே கேள்வி இருந்துச்சு. இந்த ஆயுத எழுத்தை வந்து அவர் கேட்டிருந்தாரு. ஸோ அது அப்புறம் சொல்லலாம்னு நினைச்சேன். இது இப்பயே சொல்லிட்டு போயிடலாம். ஆயுதம் அப்படின்னு சொல்றது வந்து என்ன கேட்டாரு அப்படின்னா, தமிழ் எழுத்துல இருக்கான்னு கேட்டாரு. ஆமா தானே? பாலன் தான் கேட்டாரு போல இருக்கு. தமிழ் எழுத்துல இருக்கா அது அப்படின்னு கேட்டாரு. ஸோ நான் பிறகு சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். அது பின்னாடி வருது அதோட வரலாறுலாம். ஆனா இதுல முடிச்சிருவோம் எல்லாத்தையும். ஆயுத எழுத்து வந்து தனியா இருக்கு. இந்த இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் கொண்டு போய் எனக்கு என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. அது ஏன் அந்த மாதிரி ஒரு குழு அமையுதுன்னு எனக்கும் தெரியல. ஏன்னா ஆயுதம் அவங்க சொல்றதே வந்து எழுத்தை பத்தி சொல்றாங்க. முதல்ல, அப்புறம் கடைசி சொல்றாங்க. அப்புறம் வந்து சார்ந்து சொல்றாங்க. இந்த ஆயுத எழுத்தை வந்து எதுலையுமே சேர்க்க முடியல. முதல் எழுத்துலையும் சேர்க்க முடியல. அந்த ஒளிய வந்து முதல்லையும் சேர்க்க முடியல. மெய்யிலையும் சேர்க்க முடியல. அதனால வந்து அதை தனியா விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை எதுல சேர்க்கறதுன்னு சார்புல கொண்டு போய் சேர்க்கிறாங்க. ஸோ இப்ப இந்த ஆயுதம் அப்படின்றது அந்த ஒளி வந்து ஆயுதல் நுணுக்கமா ஆயுதம்னா நம்ம கீரைலாம் ஆய்வோம்ல. கீரை ஆயும் போது என்ன சொல்லுவோம்? ஆயுதல் தானே சொல்லுவாங்க. அது எப்படி கீரை ஆய்வோம்? நம்ம முருங்கைக்கீரைலாம் அப்படியே பார்த்து மெதுவா ஒன்னொன்னா தான் எடுக்கணும். எவ்வளவு பெரிய வேலை அது. அதுக்கே நம்ம வந்து முருங்கைக்கீரை பரட்ட முடியாது. ஆயுதல் அது வந்து நுணுக்கமான ஒளி அப்படின்னு அது தனியா இருக்கு. அதனால வந்து இந்த இக்கு கூட வந்து அது இக்கு இருக்கனால இது வேணாம், இந்த மாதிரிலாம் ஒரு குரூப் இருக்கு. என்னால வந்து அதை ஏத்துக்கவே முடியல என்னால. ஏன்னா அதுக்குன்னே தனியா நிறைய கதை சொல்றாரு அவரு. அப்புறம் எப்படி அதை இல்லைன்னு சொல்றாங்கன்னு எனக்கே தெரியல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இல்ல, என் கதை என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா அது இருக்குது. ஆயுதம்ன்றது வந்து இருக்கு. அது தவிர்க்க முடியாது. அவர் கரெக்டா தான் போட்டிருக்காரு. இந்த தத்துவமா பேசுறவங்க எல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆவ வந்து பிறப்புன்னு சொல்லுவாங்க, மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசி வந்து இன்னு. இந்த இன்ன வந்து ஆம்பளை எழுத்து வீடு பேரு இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா? அது எல்லாமே வந்து அதுதான் அந்த நம்ம அதுதான் ஒரு ஆழமான ஒரு சிந்தனை. இந்த ஒளி இதெல்லாம் பத்தி நம்ம வந்து அந்த மாதிரி நோக்குல போனாதான் அதை வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு எழுத்தும் ஒரு ஒரு ஒளியும் எங்க இருந்து பிறக்குது, எப்படி வருது, எங்க டச் பண்ணிட்டு எப்படி வெளியே வருது, வரும்போது அது வந்து எந்த இசையில வருது, அதாவது இயற்கையோட சார்ந்த இசையில வந்து எந்த சத்தத்துல வந்து அது வருதுன்றது கொண்டு நம்மளுக்கு வந்து நுணுக்கமா நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த ஊலாம் பாத்தீங்கன்னா விரிவடைந்துகிட்டே போறது, விரிவடைகிறது. வந்து அப்படியே விரிவடைஞ்சுக்கிட்டே போவோம் நம்மளுக்கு. ஊன்னு சொன்னீங்கன்னாவே விரிவடைந்துக்கிட்டே போவோம். இத கூட வந்து நம்மளுக்கு வந்து அந்த அதனால தான் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு புத்தகம் எழுதினாலும் இல்ல எது செஞ்சாலும் பில் புக்கு இப்போ செய்வாங்க. இப்ப பழைய ஆளுங்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஊ போட்டு தான் எழுதுவாங்க. அப்ப என்னோட ஆசிரியர் வந்து திராவிட இயக்கத்தை வந்து சேர்ந்தவர் அவரு. அவர் என்கிட்ட என்ன சொன்னாரு அப்படின்னா, இந்த ஊலாம் போட்டு எழுதுறது இவனுங்கெல்லாம் கிறுக்கணுங்கம்மா. இந்த பேனாலாம் நம்ம வாங்கணும்னா வந்து எழுதி பார்ப்போம் இல்லையா? எழுதி பார்க்கும்போது இந்த பேனா நல்லா வேலை செய்யுதா அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்காக அந்த பேப்பர்ல வந்து நம்ம எழுதி பார்ப்போம்ல. அந்த மாதிரி வந்து அந்த ஓலைச்சுவடி வந்து பதமா இருக்கா நல்லா இருக்கான்னு அவங்க வந்து பார்க்கறதுக்காக இந்த ஊவை வந்து இப்படி போட்டிருக்காங்க. எல்லா ஓலைச்சுவடியிலும் போட்டிருக்காங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. அப்ப வந்து எனக்கு அறிவு நிலையும் குறைவா இருந்துச்சு. கேள்வி கேட்கவும் தெரியாது. ஓ ஆமாவா அப்படின்னு அதைத்தான் நான் வந்து நம்பிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் வந்து நம்ம வந்து வேற எல்லாம் படிக்க போகும்போது தான் எனக்கு தெரியுது இது வந்து ஒளி. சரி, அப்படி ஓலையில வந்து கிறுக்குன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இப்படி கிறுக்குவாங்களா? அதே மாதிரி அப்ப வந்து அப்படி இல்லையே ஓலைச்சுவடியில எழுதும் போது.
அது வேற மாதிரில இருக்கு. இப்ப இவரு சொன்னது வந்து இதுல சுழியும் இருக்கு, நீட்டும் இருக்கு. அப்ப எழுதி பாக்குறது இது இந்த ஓலைச்சுவடி வந்து ஓலை வந்து நல்லா எழுத முடியுமான்னு செக் பண்றதுக்கு அந்த ஊன்றது சரியா இருந்துச்சுன்னு சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுச்சு எனக்கு இல்ல அவரு இப்ப அது மாதிரிதான் இப்ப நான் சொல்றதுல எவ்வளவு தவறு இருக்குன்னு எனக்கு தெரியாது. நீங்க அப்புறமா நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இல்லையா? சோ அவங்கவங்களுக்கு தெரிஞ்சதை வந்து அவங்கவுங்க சொல்லிட்டு போறாங்க. அவ்வளவுதான் எனக்கு தெரியுது. நான் பார்த்த வரைக்கும் வந்து ஊன்றது வந்து விரிவடைகிறது. அப்படியே அதனால தான் இந்த ஊ அப்படின்றது பெண் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண் எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஆற்றலை வந்து குறிக்கிறது. ஆற்றல் வந்து அப்படியே விரிவடைஞ்சிட்டே போகுது இல்லையா? அதனாலதான் வந்து அந்த பெண் எழுத்துன்னு சொல்றதுனால இந்த பெண்கள் கிட்ட எல்லாம் வந்து விஷயத்த சொன்னா எல்லாம் அப்படியே எல்லார்ட்டையும் சொல்லிடுவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. சோ இது எல்லாமே வந்து இதை வச்சுதான் வருது. அந்த விரிவடைந்துட்டு போறது இல்ல, அதை வச்சு வருது நம்மளுக்கு. அவங்க சொல்றதெல்லாம் வந்து அப்படி வருது நம்மளுக்கு. சோ அதனால வந்து இந்த அப்படின்றது வந்து அப்ப ஆன்றது வந்து மூலமா சொல்றாங்க. மூலமா ஒரு ஒளின்னு சொல்றாங்க. அப்ப அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து இந்த இந்த பூமி சுத்திக்கிட்டு இருக்கு. சோ இது வந்து ஒரு முடிவுல தானே இருக்கு. விரிவா அடைஞ்சிட்டு இல்லைன்னா விரிஞ்சுக்கிட்டே போனா என்ன நடக்கும்? என்னதான் நடக்கும் அப்புறமா? சோ அப்ப அது வந்து அந்த முடிவுன்றத வந்து வருது. முடிவு இல்லாதது ஆனா முடிவுன்னு ஒண்ணுல இருக்கு. அந்த முடிச்சில வந்து இருக்கு. அத வந்து நம்மளுக்கு எதுல கொண்டு போறாங்க அப்படின்னா வீடு பேருக்கு வந்து நம்மளை கொண்டு 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 போறாங்க. அப்ப இந்த வீடு பேரு வந்து என்ன அப்படின்னா பெண்களால அந்த வீடு பேரு அந்த நிலையை அடைய முடியாது. ஏன்னா பெண் என்ற தன்மை வந்து விரிந்து கொண்டே போகிறது இல்லையா? அப்ப இந்த முடிச்சு போடுறது வந்து அவங்களால முடியாது அப்படின்றது வந்து அது ஒரு பெரிய கருத்தா போகுது. அது அவங்க சொல்ற காரணம்லாம் இப்ப இதெல்லாம் சொல்லி கொடுக்க முடியல மாணவர்கள் கிட்ட. ஏன் இதை சொல்லி கொடுக்க முடியல அப்படின்னா இந்த ஆண் எழுத்து இந்த பெண் எழுத்து இதை வந்து வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பக்தி இலக்கியத்துல என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா பெண் இழிவானவள், வீடு பெரு அடைய முடியாதவள் அப்படி கொண்டு போயிடுறாங்க. அதனால இதெல்லாம் வந்து நம்ம சொல்லி கொடுக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நம்மளுக்கு வருது. இதெல்லாம் நம்ம கிளறணுமா அப்படின்னு என்ன சொல்றது, ஒரு நல்ல ஒரு 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 அறிவியலான ஒரு செய்திய நம்மளுக்கு ஒளி சார்ந்த செய்திய எதுல கொண்டு போய் திணிச்சு வைக்கிறாங்க பாருங்க பக்தி இலக்கியத்துல. பெண்ணுன்னா இழிவானவள் அப்படி கொண்டு போறாங்க. அவங்க வந்து இவங்க அப்படிலாம் சொல்லல, ஒளின்னு சொல்லிட்டு போறாங்க. எதுவுமே இழிவு இல்லைல்ல. நம்மளுக்கு அக்ரிணிய கூட வந்து ஆஹ் அழ்திணைன்னு சொல்றாங்க பாருங்க, உயர்திணைன்னு சொல்லிட்டு இது வந்து உயர்வு இல்லாததுன்னு சொல்லாம அழ்திணைன்னு அழகா சொல்றாங்க நம்மளுக்கு. நம்மளுக்கு இந்த ஆண் பெண்ணு எல்லாம் சொல்லும் போது சரிசமமான தன்மைகள் வந்து நம்மளுக்கு வருது. அவங்க எந்த இடத்துலயுமே வந்து ஆணை உயர்த்தியோ பெண்ணை வந்து உயர்த்தியோ இல்ல ஆணை இழிவுபடுத்தியோ பெண்ணை இழிவுபடுத்தியோ எல்லாம் போகவே இல்லை. அது வந்து அப்படியே அறிவியலா போகுது, அந்தந்த தன்மையில போகுது. ஆனா அதை கொண்டு வந்து இதுல தூக்கி போட்டு சரி வீடு பேர் அடையிறவன் தான் வந்து பெஸ்ட்ன்னு வச்சுப்போமே, வீடு பேர் அடையாத பெண் இனம் வந்து கீழ்பிறப்பினே நம்ம வச்சுப்போமே. இப்ப ஒரு 100 பேர்ல எத்தனை பேர் வீடு பேர் அடையறான்? ஏதோ வந்து இப்ப டாக்டருக்கு படிக்கிறாங்க, ஒரு 100 பேர்ல வந்து ஒரு 90 பேர் டாக்டருக்கு படிக்கிறாங்கன்னா ஐயோ ஆம்பளை மட்டும்தான் டாக்டருக்கு படிக்க முடியும், பொம்பளைங்க எல்லாம் டாக்டருக்கு படிக்க முடியாது சொல்லி கவலைப்படலாம். ஆமா தானே? இப்ப வீடு பேர் அடையிற வந்து 100 பேர்ல வந்து ஒரு 190 பேர் வேணாம், ஒரு 50 பேர் வீடு பேர் அடைஞ்சா கூட ஐயோ 50 பேர் வீடு பேர் அடையிறானே, நம்ம வந்து பெண்ணு நம்ம அடைய முடியலன்னு கவலைப்படலாம். அங்க ஒருத்தருமே அடையிறது கிடையாது இல்லையா? மிஞ்சி போனா டுபாகூர் சித்தர்கள் தான் வராங்க இப்ப வரைக்கும் நம்ம பாக்குறது. முன்ன இருந்திருக்காங்க இல்லையா? நம்மளுக்கு வள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இல்லறவிலே சொல்றாரு, வீடு பேரு அடையிறவனுக்கே துணையா இருக்கிறது வந்து பெண்ணு தான் அப்படின்னு தான் நம்மளுக்கு வந்து திருக்குறள்ல சொல்றாங்க. இப்போ ஒருத்தன் வீடு பேரு அடையிறான் அப்படின்னா அவங்களுக்கு ஒருத்தர் உதவி செய்யணும்ல. உதவி செய்யாம அவன் எப்படி அடைய முடியும்? அது பெண் இல்லாம அவன் வந்து வீடு பேரு அடைய முடியாது. அப்ப பெண்ணும் அங்க வந்து ஒரு பணிக்கு வருது பாருங்க. அவங்க சொல்றதே வேற செய்தியா இருக்கு, இவனுங்க வந்து பக்தி இலக்கியத்துல தூக்கி போடுறது வேறையா இருக்கு. அதனால வந்து இதெல்லாம் சொல்லி கொடுக்க கூட நம்மளுக்கு வந்து ஆஹ் ரொம்ப சங்கடமா இருக்கு. இந்த இந்த விஷயத்தெல்லாம் எடுக்கணுமா அப்படின்ட்டு இருக்கு நம்மளுக்கு. இதெல்லாம் எடுக்க வேணாம், சும்மா வந்து நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்னு இருக்கு. அப்புறம் சார்பு எழுத்தை வந்து நம்ம பார்த்தோம்.
குச்சியலிகரம், குச்சியலுகரம், ஆயுதம், முப்பால் புள்ளி இதெல்லாம் பார்த்தோம். குறில் எழுத்துக்களை வந்து அப்புறம் சொல்றாரு. அப்புறம் நம்மளுக்கு என்ன சொல்றாரு, நெடில் எழுத்துக்களை பத்தி நம்மளுக்கு சொல்றாரு. 3 அளவு இசைத்தல்லாம் ஒன்றும் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படி 3 வேணும் அப்படின்னு சொன்னாக்கா நீங்க வந்து கூட்டி சொல்லிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் மாத்திரையை பத்தி சொல்றாரு. மாத்திரையை பத்தி சொல்லும் போதுதான் நம்மளுக்கு வந்து இங்கேயும் பாருங்க, கண்ணிமை சொல்லும் போது ஒளி வடிவத்தை சொல்றாரு. நொடித்தல் அப்படின்னும் போது ஒளி வடிவத்தை வந்து நம்மளுக்கு சொல்றாரு. நொடித்தல்ன்றது ஒளி தானே, அதையும் வந்து ரொம்ப நுண்ணியமா வந்து உணர்ந்து அந்த சொல் பாருங்க, அவங்க சொல்றது எல்லாமே நம்ம ரொம்ப கவனிக்கணும். உணர்ந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லி. இங்க வந்து வேற சொற்கள் அவங்க போடல. நுண்ணிதின் உணர்ந்தோர் கண்டே ஆரே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இப்ப இத வந்து ஒரு இளம்பொருனார் வந்து இன்னும் அழகா வந்து சொல்றாரு. அந்த ஒரு 7 விதமா வந்து 6 விதமா வந்து அவங்க அதை பிரிச்சு சொல்றாங்க எப்படிலாம் அப்படின்னு. அந்த அந்த ஒளி அதுதான் அவங்க, இதுதான் வந்து நம்ம நுணுக்கமா பாக்குறது. இதெல்லாம் படிச்சோம் அப்படின்னா, இதெல்லாம் உண்மையா படிச்சோம்னா இந்த ஆம்பளை எழுத்து, பொம்பளை எழுத்து, இழிவான எழுத்து, வீடு பேரு அடையாத முடியாது, இந்த இதுக்கெல்லாம் போகவே நம்ம மாட்டோம். ஏன்னா ஒரு ஒளி வருது அப்படின்னா முதல்ல வந்து நிறுத்தல் அளத்தல் அப்படின்றாரு. நிறுத்தல் அளத்தல் அப்படின்னா என்ன, ஒரு எடையெல்லாம் நம்ம பாக்குறோம்ல, நிறுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து அந்த ஒளிய வந்து நிறுக்கிறத பத்தி அவர் சொல்றாரு. அப்புறம் வந்து பெய்தளத்தல் அப்படின்றாரு. இப்ப ஒளிகளை பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்ப பெய்யுதுன்னா என்னது, மழை பெய்யுது இல்லையா, மழை பெய்யும் போது அந்த நீர்ம வெள்ள அளவு இருக்கு இல்லையா, அந்த ஒளிய வந்து சொல்றாரு. ஏன் இதெல்லாம் சொல்றாங்க, ஒளியில வந்து ஏன் நீர்ல உள்ள இதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னும் போது, நம்ம இடையின எழுத்துக்கள் எல்லாமே நீர் எழுத்துக்கள். நம்ம உடம்புலயும் நீங்க பாத்தீங்கன்னா நீர், நம்ம ரத்தம் எல்லாம் ஓடுது, அதோட அதிர்வுகள் எல்லாமே நீங்க வந்து அதை ஒட்டி தான் இருக்கும். உங்களுக்கு எலும்புகள் இதெல்லாம் ஒடியறதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வல்லினத்துக்கு போகும் நம்மளுக்கு. சோ அதனால்தான் அவங்க வந்து அதை சொல்றாங்க. எது எப்படி கனெக்ட் பண்ணி சொல்றாங்க, இதுல ஏதாவது ஒண்ணு வந்து நம்மளுக்கு வந்து ஏதாவது தாழ்வா ஏதாவது சொல்றாங்களா, இல்லவே இல்லை. எல்லாமே அவங்க ஒளி அந்த மாதிரிதான் சொல்லிட்டு போவாங்க. அப்ப நீட்டி அழைத்தல் அப்படின்னா, நம்மளுக்கு நீட்டி அழைக்கிறதுனா என்னது, ஒரு நீட்டமா ஒரு குறியில வந்து நெடிலா கொஞ்சம் நீட்டமா சொல்றது. அப்புறம் வந்து நெறித்தளத்தல் அப்படின்றாரு. அது வந்து நெறி இல்ல, தெரித்தளத்தல் சொல்லுவாங்க. இது இது எப்படி சொல்லுவாங்கன்னா, அப்படி துள்ளி உழும்ல, இந்த துள்ளி விழுறது இல்லைன்னா செதறது, தெரிக்கும், அப்படியே தெரிச்சு அப்படியே உழும் தெரியுமா, அந்த மாதிரி அந்த அந்த நம்ம உடம்புல வந்து இது எல்லாம் இருக்கு. நம்ம வந்து திருமந்திரம்லாம் நம்ம படிக்கும் போது நம்மளுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒளிகளோட அளவு வந்து நம்மளுக்கு வந்து இவ்வளவுதான் கேட்க முடியும்னு ஒரு லிமிட் இருக்கு. அதுக்கு கீழே உள்ள ஒளியெல்லாம் நம்ம காது வந்து கேட்காது. அப்புறம் ஒரு ஒளிக்கு மேல அதை வந்து என்னமோ சொல்லுவானுங்க, அந்த அறிவியல்ல சொல்லுவாங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. என்னது H20 என்னமோ Z20 என்னமோ சொல்லுவானுங்க. ஸோ அந்த அளவுக்கு கீழே வந்து நம்மளுக்கு ஒளி வந்து கேட்காது. இந்த யானைக்கெல்லாம் கேட்கும், யானைக்கு கேட்கும், மயிலுக்கு கேட்கும். அது எதெல்லாம் வந்து இந்த மாதிரி சிறப்பானதோ அதெல்லாம் வந்து சாமி பக்கத்துல வச்சிருப்பானுங்க. இந்த மயில்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு நிறைய அறிவியல் ரீதியா ஒரு பெஸ்டான, அதுக்குதான் முருகர் வந்து அதை தூக்கி வச்சிருப்பாரு. இது எல்லாமே ஒளிகள் தான். அந்த புணர்ச்சியோட அந்த அதோட ஆண்மயில் தான் அழகு தெரியுமா, அதுக்கு எவ்வளவு விளக்கம் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. யானைலாம் வந்து ஆஹ் நல்ல அந்த ஒளிய வந்து அதால கேட்க முடியும். நம்மளுக்கு ஒருவேளை அத மாதிரி கேட்கணும், நம்மளுக்கு அப்படி ஒருவேளை ஏன் அந்த குடுக்கல, அந்த மாதிரி கேட்க முடியல அப்படின்னா, அப்படி கேட்டுச்சு அப்படின்னா நம்ம உடம்புல அந்த அதிர்வுகள் சத்தம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்மளுக்கு கேட்க ஆரம்பிச்சு மண்டெல்லாம் தெரிச்சு விழுந்துரும் நம்மளுக்கு. அதனாலதான் நம்மளுக்கு ஒரு அளவுக்கு மேல அந்த ஒளி வந்து கேட்க கூடாது. உனக்கு வந்து இந்த சவுண்ட்ல இருந்து இந்த வேல்யூத்துல இருந்து உனக்கு போதும், அதுக்கு கீழே போச்சுன்னா நீ என்ன பண்ணிடுவ, மண்டை தெரிச்சு செத்து போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு வந்து அதை கொடுக்கல அவங்க. சோ இதெல்லாம் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இந்த ஒளி அளவுலாம் வந்து நம்ம கேட்கறது மட்டும்தான் இருக்கானா, இல்ல, அதிகமா இருக்குது. சேவல்லாம் வந்து வச்சிருக்காருல்ல முருகர், சும்மா வச்சிருக்காரு. முருகரோட எல்லாமே ஒளிதான். அந்த மயிலு, சேவல்லாம் வந்து அது கத்திச்சுன்னா நம்ம காது வெடிச்சு போயிடும். அதோட உண்மையான இது வந்து
மயில் வந்து அந்த புணர்ச்சி அது செய்யும் போதெல்லாம் அதோட அந்த ஒளியெல்லாம் வந்து அப்படியே குறைவா இருக்கும். அதோட நம்ம கேட்க முடியாது அதோடலாம். அதுக்கு நிறைய அறிவியல் காரணம் இருக்கு. அது ஒரு பெரிய கதை அதெல்லாம். சரியா? அப்ப வந்து இந்த தெரித்தல் அப்படின்றது வந்து நம்ம உடம்புல வந்து எல்லாமே இந்த ஒளிகள் எல்லாமே நடைபெறுது. அப்புறம் வந்து தேங்க முகத்தளத்தல் அப்படின்றது இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நீர்ம பொருள்ல வந்து நம்ம சொல்றோம் இல்லையா, பெய்தல் அப்படின்னு. நீர்மனா பெய்தல். இப்ப நானா வந்து நம்ம வந்து ஆஹ் இந்த பொடி பொருள்லாம் இருக்கு இல்லையா, திண்ம பொருள். அந்த திண்ம பொருள்லாம் வந்து நம்மளுக்கு வந்து அப்படியே வெள்ளை மாதிரி இருந்துச்சுன்னா, அந்த பொடியெல்லாம் நினைச்சுப்போங்களேன். பொடியெல்லாம் இருக்குல்ல, இந்த பவுடருங்க, அதெல்லாம் அந்த பொடியெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து தெரிச்சிச்சுன்னா எப்படி இருக்கும்? அதுதான் வந்து தேங்காய் அழுத்தல் அப்படின்றது. அப்புறம் வந்து சாத்தி அழுத்தல். சாத்தி அழுத்தல்னா வந்து ஒன்னோட ஒண்ணு ஒப்பிட்டு, இந்த சத்தம் மாதிரி இந்த சத்தம் அப்படின்னு ஒப்பிட்டு சொல்றோம் இல்லையா, அதை வந்து சாத்தி அழுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. எண்ணி அளத்தல். எண்ணி அளத்தல் அப்படின்னு சொன்னா எண்ணிக்கையில வந்து அளக்கிறது. அதிர்வெண்கள் அந்த ஒளியில இருக்கிற அதிர்வெண்கள் வந்து இவ்வளவு அதிர்வெண்கள், அதோட நேரம் இல்லையா, அது நேச்சுரல் நம்பர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து எண்ணி அளத்தல் அப்படின்னு. இப்ப இதை எல்லாத்தையும் வந்து நுணுக்கமா உணர்ந்து நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. சோ இப்ப மனிதர்களால இதெல்லாம் உணர்ந்தா தலை வெடிச்சு போயிடும். அப்ப இவங்க இவ்வளவு தூரத்துக்கு உணர்ந்து செய்யணும் அப்படின்னா அதுக்கு நிறைய பயிற்சிலாம் நம்மளுக்கு தேவை. அதுலயும் நம்மளுக்கு சித்தர்கள் சொல்றாங்க, அதெல்லாம் வந்து அவங்க செஞ்சு அந்த ஒலிகள் எல்லாம் வந்து பயிற்சி செஞ்சு இப்ப நம்ம வந்து நம்ம ஓட முடியாது தானே. இப்ப என்னெல்லாம் வந்து இங்க இருந்து ஓட்டப்பந்தயம் வச்சு அங்க வந்துட்டு ஓடுனா அவ்வளவுதான், முடிஞ்சு 4 நாளைக்கு படுத்துருவேன் நானு. அந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து பயிற்சி எடுத்து அவங்க வந்து இதெல்லாம் கண்டுபிடிச்சி நம்மளுக்கு வந்து நுண்ணி உணர்ந்து கொடுத்துருக்காங்க. இப்ப நான் சொல்றேன் தெரியுமா, சாத்தி அழுத்தல், எண்ணி அழுத்தல், இதெல்லாம் நான் படிச்சுட்டு ஒப்பிக்கிறேன், வாந்தி எடுக்கிறேன். இதெல்லாம் வந்து புத்தகத்துல படிச்சுட்டு நான் அவங்களுக்கு வந்து வாந்தி எடுத்துட்டு இருக்கேன் இப்ப நானு. அவங்க வந்து என்ன சொல்றாங்க தெரியுமா, உணர்ந்துன்னு சொல்றாங்க. அவங்க அந்த வார்த்தையை வந்து அவங்க பயன்படுத்துறாங்க. சோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ரொம்ப உன்னிப்பா வந்து பார்க்கணும். இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம வந்து அந்த மாதிரி இதுக்கெல்லாம் போகவே மாட்டோம். இப்ப கூட அந்த முகநூல்ல பாக்குறேன், அந்த எழுத்துக்களை பத்தி என்னமோ போட்டுட்டு வராங்க. இப்ப இது எதுக்கு போடுறாங்க? இது எவ்வளவோ இருக்கு, எவ்வளவோ நூல்கள் இருக்கு, எவ்வளவோ கருத்துக்கள் இருக்கு. அதெல்லாம் வந்து போடாம எவனோ ஒரு மூலையில வந்து நான் சொல்றேன், இந்த மாதிரி கருத்துக்கள்ல வந்து ஒரு 100 பேர் எழுதுனா ஒரு பிரச்சனை எழுப்பலாம். எவனோ ஒருத்தன் எழுதுறத வச்சுக்கிட்டு அதை ஒரு மிகைப்படுத்திக்கிட்டு அதை ஒரு 10 பேர், இவன் வந்து இப்படி சொல்லிட்டானா நம்ம தமிழ், அதுக்கு ஒரு 10 பேர் கூடிக்கிட்டு எல்லாம் உருப்பிடுமா? அதெல்லாம் நான் கேக்குறேன். உருப்பிடுமான்னா உருப்பிடாது. ஆமா தானே? சோ இதுதான். அப்புறம் அதே மாதிரி நம்மளுக்கு உயிரெழுத்துக்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஔகார இருவாய், பன்னீர் எழுத்தும் உயிரென முடி அப்படின்னு சொல்றாரு. சோ கடைசியா வந்து சொல்றாரு. அப்ப மெய் எழுத்து வந்து நகரத்தை வந்து நம்மளுக்கு வந்து கடைசியா வந்து நம்மளுக்கு வந்து சொல்றாரு. இதெல்லாம் ஒளிதான். இது நம்ம தோற்றம், உலக தோற்றம் அப்படின்னு தான் நம்ம பார்த்துக்கணும் நம்ம. அப்புறம் மெய்யோடு இயலும் உயிர் இயல் திரியா அப்படின்னு சொல்றாரு. அதாவது உடலோட சேர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னாலும் இப்ப நம்ம வந்து ஒரு சீனியை எடுத்து ஒரு டீ கலக்குறோம்னு வச்சுப்போமே. அன்னைக்கு ஆபீஸ்க்கு நம்ம திருமந்திரம் கிளாஸ் முடிஞ்சோன்னே எல்லாம் தண்ணி கலக்குறோம் நாங்க. அப்ப நான் கேட்டேன் அவர்கிட்ட, நான் தண்ணி கலக்க எனக்கு தெரியாது, ஏன்னா எங்க வீட்டுல யாருமே தண்ணி குடிக்க மாட்டாங்க அப்படின்னு. அப்ப சுந்தரா சொன்னாரு, இருங்க நான் கலக்குறேன், வந்து சீனி போடுவீங்களா என்ன போடுவீங்கன்னு. அவர் சொன்னாரு, இல்ல பவுடர்லாம் போட்டு அப்புறம் தான் சீனி போடணும் அப்படின்னாரு. சோ இப்ப சுடு தண்ணியை ஊத்திட்டு சீனியை போட்டீங்கன்னா அது கலந்து அதுல வந்து அந்த இயல்பு வந்து கலந்து அதுல வர்ற சுவை வந்து வேற. கொதிச்சிங்கன்னா, கொதிக்க வச்சுட்டா அது வந்து அந்த சீனி போய் அதுல கலந்து இணையறது வந்து வேற ஒரு திரிபு. இது எல்லாமே வேற வேற திரிபு. அந்த மாதிரி இவர் என்ன ஆனா இங்க பாருங்க, அவருக்கு நம்மளுக்கு என்ன சொல்றாங்கன்னா, மெய்யோடு, அதாவது உடம்போட போய் உயிர் சேர்ந்தாலும் இங்க எதுவுமே தெரியாது அப்படின்றாங்க.
சரியா? இப்போ வந்து தோசை மாவுல உளுந்து தூக்கி போட்டோம்னா என்ன ஆயிரும்? கலந்துட்டா வேற மாவாயிரும். ஸோ இப்போ இது நம்ம சிந்திக்கணும். இது இங்க வந்து எதுவுமே நடக்கல. அப்ப மெய்யோட சேர்ந்தாலும் இந்த உயிர் வந்து அப்படியே இருக்கு அப்படின்றத வந்து நம்மளுக்கு வந்து அறுதிட்டு சொல்றாங்க. அப்ப மெய்யோட அளவு வந்து அரை என மொழிப அப்படின்றாங்க. நீங்க வந்து மெய்யோட அளவு வந்து அரை மாத்திரம் தான் அப்படின்றதையும் சொல்றாங்க. அது வந்து எப்படின்னா உயிரோட சேராம, அப்ப உயிரோட சேர்ந்தாலும் என்ன ஆயிடும்? அது அப்படியே தான் இருக்கும். ஆனா அந்த ஒளிக்கு ஏத்த அளவு வந்து குறில் நெடில் அளவுக்கு தான் மாறுமே தவிர, மெய் வந்து அது அரை தான் அப்படின்றத வந்து நம்மளுக்கு திட்டவட்டமா அழகா வந்து நம்ம சொல்றாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஏன்னா ஒரு ஒளி இன்னொரு ஒளி கூட நம்ம உணவு மாதிரி தான். நம்ம வந்து ஒன்றும் இல்லை, நம்ம கறி வைக்கும் போது மிளகாத்தூளெல்லாம் போட்டு அந்த கொதிக்கிறதுக்கு முன்னுக்கே வச்சா வேற ருசியா இருக்கும். நம்ம இறக்கும் போது தூக்கி போட்டோம்னா அது வேற மாதிரி இருக்கும் இல்லையா? ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் தானே. நம்ம அதை மாதிரி தான் இந்த ஒலிகளும் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த இசை அவங்க கிட்டலாம் நீங்க கேட்டீங்கன்னா, எனக்கு பேசியிருக்கேன், அவங்க சொல்லியிருக்காங்க நிறைய செய்திகள். ஸோ இங்க வந்து நம்மளுக்கு இந்த ஒலிகள் எல்லாமே வந்து நம்மளுக்கு இப்படித்தான் இருக்குன்னு நம்மளுக்கு வந்து கரெக்டா நம்மளுக்கு வந்து கண்டுபிடிச்சி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒளியெல்லாம் நம்மளுக்கு வந்து தயார் பண்ணி ஒரு ரெடிமேட்டா ஒரு ஒரு மேகி மீ மாதிரி ஒரு ரெடிமேட்டா ஒரு பால் மாவு பால் பவுடர் மாதிரி நம்மளுக்கு இந்த ஒலிகளெல்லாம் கணக்கா வந்து நம்ம இந்த எந்தெந்த ஒலி எந்தெந்த சவுண்டுன்னு கண்டுபிடிச்சி அந்த ஒலியெல்லாம் வந்து பக்கத்து பக்கத்துல வச்சு நம்மளுக்கு ஒரு சொல்லாக்கி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப இருக்கிற அந்த ஏஐ கூட இதெல்லாம் செய்யாது, சேட் ஜிபிடியும் செய்யாது. அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து செஞ்சு வச்சிருக்காங்க. அதே மாதிரி அவ்வியல் நிலையும் ஏனைய மூன்றே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அவ்வியல் இதே மாதிரிதான், இதே இயல்போட தான் அந்த மூன்றேன்னா அந்த சார்பெழுத்துக்கள் குற்றியலிகரம் குற்றியலுகரம் ஆயுதமும் அதே மாதிரிதான் அப்படின்றதையும் நம்மளுக்கு சொல்றாரு. ஸோ இந்த இந்த குற்றியலுகரம் இருக்கு இல்லையா, குற்றியலுகரம் இருக்கு இல்லையா, இத வந்து நம்மளுக்கு வாழ்வியல்ல தத்துவத்துல வந்து நம்மளுக்கு எப்படி சொல்றாங்க அப்படின்னா, மூணா வந்து பிரிக்கிறாங்க இல்லையா. முதல் எழுத்து, இறுதி எழுத்து இல்லையா. முதல் எழுத்து உயிரெழுத்து சொல்லிடுறாரு, இறுதி எழுத்து வந்து மெய்யெழுத்தோட கடைசி வந்து நான்னு சொல்லிடுறாரு. அப்ப சார்பெழுத்து அப்படின்றது வந்து நம்மளுக்கு இதை சொல்றாரு. அப்போ நம்ம வாழ்க்கையும் பிறந்ததுல இருந்து தோற்றம், இறப்பு, இறுதி, முதலு, இறுதி, சார்ந்து, இதுதான் வாழ்க்கை அப்படின்னு அந்த ஒரு சித்தர் பாடல்ல வந்து இந்த எழுத்தை வச்சு ஒலிகளை வச்சு அவரு ஒரு கதை சொல்லியிருக்காரு. ஸோ இப்ப இதுதான் சரியா. அப்புறம் வந்து நம்மளுக்கு அரை அளவு குறுகள் மகரம் உடைத்தே அப்படின்னு சொல்றாரு. அந்த அரை அளவு வந்து கொஞ்சம் குறைஞ்சி இந்த மகரம் வந்து இந்த இசையோட வந்து அருகும் போது, இந்த சொற்களை வந்து நம்ம ரொம்ப கவனிக்கணும். அருகும் போது, அருகுதல் அப்படின்றத இணையுதல் சொல்ல அருகுதல் சொல்றாரு. ஸோ இது வந்து இணையும் போது இது வந்து நம்மளுக்கு இப்ப பேச்சு வழக்குல இல்லை நம்மளுக்கு. ஆனா அந்த மகரம் வந்து சில இடத்துல வந்து அப்படியே குறுகுது அப்படின்றத தனியா நம்மளுக்கு வந்து சொல்றாரு. இந்த மகரத்துக்கு ஏன் தனியா சொல்றாரு அப்படின்னா, முன்ன காலத்துல அந்த பாவும் மாவும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு. அதுல வந்து அந்த பாலை புள்ளி வச்சாக்கா மா. ஸோ அதனால அவங்க வந்து தனியா வந்து அந்த நேரத்துல சொல்ல வேண்டியதா இருக்கு. உட்பெரு புள்ளி உரு ஆகுமே அப்படின்னு இந்த மகரம் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத வந்து சொல்றதுக்கு தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா எழுத்து முறை அப்ப அப்படி இருந்திருக்கு. அதை வச்சு தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு. சரியா? ரொம்ப நேரம் ஆயிடுச்சோ? இன்னைக்கு முடிச்சிடலாம். ஏன்னா அடுத்த நூல் வரம்புக்கு போகலாம். இதே வச்சிட்டு இருக்க முடியாது. கொஞ்சம் எல்லாம் இருக்கீங்களா? தூங்கிட்டீங்களா? இருக்கிறோம் ஆசிரியை. கேட்டுட்டு இருக்கேன் ஆசிரியை. ஆமாவா? சத்தமே காணோம். நான் போட்டு போயிட்டீங்க போல நினைச்சேன். ஓகே. இல்லை எதுவும் தவறா இருந்தா பொறுத்துக்கொள்க. எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் நான் நடத்துறேன். ஓகேவா? அப்புறம் மெய்யின் இயற்கை புள்ளியோடு நிலைக்கிறது. அப்புறம் வந்து எகர ஒகரத்துக்கு வந்து இயற்கையும் அற்றே அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் மாத்துனாங்க தவறுன்னு ஏன் சொன்னேன் தெரியுமா நானு? ஏன்னா அந்த ஒவ்வொரு எழுத்தும் வந்து உடம்புல எங்க இருக்கு, அதோட சுழற்சி என்ன, இதெல்லாம் விளக்கும் போது அங்க புள்ளி தேவை. அதனால்தான் அவங்க வந்து அந்த புள்ளிய வந்து வச்சிருக்காங்க அவங்க. சோ இத வந்து அந்த அவரும் மாத்தி விட்டுட்டாரு. நம்ம இனிமே ஒண்ணும் சொல்ல முடியாது. இங்க வந்து ஒரு கதை ஓடுது அப்படியே. புள்ளி இல்லா எல்லா மெய்யும். அதாவது மெய் எழுத்துக்கள்லாம் வந்து
நம்மளுக்கு புள்ளி இல்லாம ஒரு உருவம் ஆகிருது இல்லையா? அப்ப இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அகரமோடு உயிர்த்தலும், அகர எழுத்து கூட சேரும் போது ஒரு உயிர் வந்து அது வருது, ஒரு உருவம் வந்து அதுக்கு உயிர்த்தல் வந்து பெறுது. ஆனா ஏனைய உயிரோடு கொஞ்சம் உருவம் திரிஞ்சு உயிர்க்குது அப்படின்னு சொல்றாங்க. அகரமோடு வந்து வரும்போது இயல்பா வந்து ஒரு உருவாகி வந்துருது. ஏனைய உயிர் எழுத்துக்களோட வரும்போது உருவு கொஞ்சம் திரிஞ்சு போகுது. அதான் முன்ன பாத்தீங்களா, முன்ன உள்ள செய்யலன்னு சொன்னாரு, இயல்பு திரியாம வந்துச்சு. அதெல்லாம் கரெக்டா அந்த அந்த ஒளி வடிவம் வந்து கரெக்டா அந்த இசையெல்லாம் வந்து டியூன்லாம் கரெக்டா இருக்க மாதிரி நம்மளுக்கு வந்து சொல்லிட்டு வராங்க. இங்க வந்து உருவு கொஞ்சம் திரிந்து உயிர் தழும். அது வந்து உயிர் பெற்று வரும்போதே கொஞ்சம் திரிஞ்சு வருது அப்படின்னு நம்மளுக்கு வந்து சொல்றாங்க. சோ அது வந்து ஆயிர் இல உயிர்த்தல்லாரே, இந்த ஆறும் வந்து இந்த மாதிரி நடைபெறுது. அந்த ஆறுனா எது எது அப்படின்னாக்கா, நம்மளுக்கு வந்து 6 வகையா நம்மளுக்கு வந்து அந்த புணர்ச்சியை வந்து நம்மளுக்கு சொல்றாங்க நம்மளுக்கு. சோ இதுவும் வந்து நம்ம தத்துவ ரீதியா சித்தர்கள் வந்து ரொம்ப இந்த இந்த பாட்டை வந்து நம்ம சித்தர்கள் வந்து அவர் பேரு சட்டுன்னு வரல எனக்கு. அவர் வந்து இந்த பாட்டு இந்த ஒளியை ஒட்டி அத்தனை பாடல்கள் வந்து அவர் எழுதியிருக்காரு. நான் முடிஞ்சா இதுல கலந்துக்கிறவங்க மட்டும் வேணா தனியா ஒரு குழு அமைச்சுக்கிட்டீங்கன்னா நான் அதுல அனுப்பலாம். ஏன்னா அங்க எல்லாரும் இருக்காங்க. நான் பாட்டுக்கு அனுப்புனேன்னா அதுவும் யாருக்கும் புரியுமா புரியலையா எனக்கு தெரியாது. சோ அது வந்து உருவம் வந்து திரிஞ்சு போகுது அப்படின்றத வந்து கொஞ்சம் திரிவு அடையுது. அது நம்ம சொல்லும் போதே அந்த அகரமே வந்து கொஞ்சம் திரியிற மாதிரி தான் இருக்கு, அந்த எழுத்தும் வந்து திரியிற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதை வந்து இங்க வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அறுதிட்டு நம்மளுக்கு வந்து சொல்றாங்க. அப்புறம் வந்து இதுவும் ரொம்ப நம்மளுக்கு வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட். அதாவது மெய்யின் வழியது உயிர் தோன்றும் நிலையே. சரியா? அதாவது என்னதான் வந்து உயிரா இருந்தாலும், உயிர் என்னதான் ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும், அதான் நம்மளுக்கு திருமூலரும் சொல்றாரு இல்லையா, நம்மளுக்கு உடம்பெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உயிர் மட்டும் போதும் எல்லாம் செய்யறதுக்குன்னு சுத்திட்டு இருந்தாராம். அப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சிச்சான் உடம்பு கண்டிப்பா வேணும் செயல்பாடு செய்யறதுக்குன்னு. அப்ப என்னத்தான் உயிர் வந்து பெருசா இருந்தாலும் உயிரா இருந்தாலும் அங்க வந்து உடம்புன்னு வந்து இருக்கணும். அது வழியா தான் இந்த ஒளி வந்து வர முடியும். அப்படி மெய் வழியாகவே உயிர் தோன்றும் அப்படின்றத வந்து மெய்யின் வழியது உயிர் தோன்று நிலையே அப்படின்றதையும் அங்க அறுதிட்டு சொல்றாங்க. அப்புறம் இந்த வல்லெழுத்து மெல்லெழுத்து இடையெழுத்து அப்படின்றது, இந்த வல்லெழுத்து மெல்லெழுத்து இடையெழுத்தும் நான் அன்னைக்கே சொன்னேன். நான் இந்த வல்லெழுத்து எல்லாமே நம்மளுக்கு வந்து எலும்பெல்லாம் உடையும். நம்மளுக்கு எலும்பு, இந்த தசை நார்கள் இதெல்லாம் வந்து அந்த சத்தம், அதான் நம்மளுக்கு தான் அந்த சத்தம்லாம் கேட்டா நம்ம மண்டை வெடிச்சு போயிருமே. அவங்க கேட்டு நம்மளுக்கு வந்து கரெக்டா நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஸோ மெல்லெழுத்தாலாம் நீங்க பாத்தீங்கன்னா வந்து உலோகத்தால வர அந்த இது. ஸோ நம்ம வந்து நல்லா மென்மையா பேசிக்கிட்டே மெல்லெழுத்துக்களே நிறைய பேசிக்கிட்டு இருந்தோம்னா இரும்பு சத்து நம்மளுக்கு கூட வரும் அப்படின்றது ஒரு இதுதான் இந்த பாட்டுலாம் எழுதுறாங்க இல்லையா. இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா அவனுக்கு இது நடக்கும், அந்த மந்திரத்தை சொன்னா இது நடக்கும்னு சொல்லிட்டு அதுலலாம் வந்து இந்த ஒலிகளை வந்து போட்டுதான் இது பண்ணியிருப்பாங்க. ஆனா இது எல்லாமே நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இந்த 17 அந்த 18 அங்கெல்லாம் கூட எனக்கு சரியா வரல. அதுக்கு முன்னுக்கு இருக்கிறதெல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா ஓரளவு நம்மளுக்கு வந்து சரியா சொல்றாங்க. அதுக்கப்புறம்லாம் வந்து பாடல்லாம் பார்த்தா இந்த மாதிரி ஒளி சம்பந்தமாலாம் இல்லை நிறையா. அவங்க வந்து சும்மா வந்து ஏதாவது ஒரு தெய்வத்தை வந்து போட்டுறது இப்படியேதான் அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ராமாலாம் சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் கூட வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ஒளி தான். அந்த அதாவது அந்த ரம தான் அது ராம. அந்த ராவோட சிறப்பும் மாவோட நம்ம தான் பார்க்க போறோமே. ரானா என்ன அதோட சிறப்பு, மாலா நம்ம என்ன சிறப்பு நம்ம பார்க்க போறோம் இல்லையா. இந்த இந்த மாவோட சிறப்பு வந்து அந்த ஒளி நம்ம சொல்ல 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 நம்மளுக்கு வந்து அந்த உள்ளுக்கு இருக்க செல்லுகள்லாம் வந்து என்ன நிலை அடையும்ன்றத வந்து நம்மளுக்கு நிறைய விளக்கங்கள் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சித்தர்கள் பாடலாம். நான் அதை விளக்குனா அந்த பாட்டுக்கெல்லாம் போயிடுற மாதிரி ஆயிடும் தொல்காப்பியத்தை தாண்டி. அதனாலதான் நான் அப்படியே அதெல்லாம் கட் பண்ணிடுறேன் நான். ஆனா நான் படிச்சு ஆச்சரியப்பட்டு போனேன். ஸோ இப்ப இந்த ஒளியை தான் வந்து அந்த ராமருக்கு பேரா வச்சிருக்காங்க. ஸோ இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த ஒளியை தான் அந்த அவருக்கு வந்து பேரா வச்சுட்டாங்க. சரியா? இப்ப இது எப்படி தெரியுமா கதை, தாத்தா பெயரை தான் பேரனுக்கு வச்சிருக்காங்க.
ஆனா இப்ப பேரன் என்ன சொல்றாரு, என் பேரை வந்து தாத்தா வச்சாருன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கதையா போயிருச்சு. இப்ப நம்ம வந்து இந்த ரம ரமன்னு சொல்லு, ரம ரமன்னு எழுது, ரம ரம ரமன்னு சொல்லும்போது ராமா ராமா ராமான்னு வரும். அதை வந்து எழுதுன்னும் போது நம்மள வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவரு ராமன் அப்படின்ற ஒரு ஆளை வந்து நீ நினைச்சுக்கிட்டு எழுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ராமன்ற ஆளுக்கும் இந்த நம்ம எழுதுறோம்ல இந்த ஒலிக்கும் சம்பந்தம் கிடையாது. இப்ப நம்ம வந்து இது பக்தி இலக்கியத்தை வந்து நான் குறையா சொல்ல தெரியுமா? அது அப்புறம் யாராவது என்ன அடிக்க வந்துடாதீங்க. ஏன்னா ராமரோட ரசிகர்கள்லாம் இருப்பீங்க. நான் அவரை ஒண்ணுமே சொல்லலை, நான் சொல்லலை. அதை நான் சொல்லிடுறேன். நான் சொல்ல வர்றது என்னன்னா, அந்த ஒளி வந்து சொல்றேன். ஒளியும் நம்ம உடம்புல இருக்க இயக்கங்களை பத்தியும் நான் வந்து சொல்றேன். ஸோ இப்ப இடையில எழுத்து அப்படின்றது நம்மளோட அந்த நீர்ல உள்ள இது. ஸோ இப்ப இந்த சொல்றாங்க இல்லையா, அந்த நாடி பிடிச்செல்லாம் பார்ப்பாங்க. இந்த சித்தர்கள்லாம் வந்து இதெல்லாம் ரொம்ப பயன்படுத்துவாங்க, இந்த ஒலிகளை இதெல்லாம். இந்த நாடி பிடிச்ச பார்த்துட்டு அவங்களுக்கு அது உள்ளுக்கு வந்து 6 விதமான கபம் பித்தம் அது இது மூணு மூணு வந்து 6ஆ பார்ப்பாங்க போல இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து அந்த முத்திரையெல்லாம் போட சொல்றாங்கல்ல, அதோட வந்து இந்த ஒலிகளே இதை சார்ந்துதான் வந்து இந்த ஒலியெல்லாம் வந்து உடம்புல எங்கெங்க புள்ளியா இருக்குன்றத வந்து அவங்க கொஞ்சம் விளக்கப்படுத்துறாங்க. சரியா? அப்ப இந்த பாடலா சொல்றது, இந்த புள்ளியா சொல்றது, இந்த முத்திரை போட்டு எல்லாமே நம்மளுக்கு வந்து எங்கெங்கயோ கனெக்டிங் தான் ஆகுது. அடுத்து வந்து மயக்கத்தை பத்தி பேசுறாரு. ஸோ மயக்கம் வந்து நம்மளுக்கு மட்டும் ஏற்படலை, எழுத்துக்களுக்கும் ஒலிகளுக்கும் வந்து ஒன்னோட ஒன்று போது மயக்கத்தை ஏற்படுத்துது. ஸோ அதையும் வந்து இவர் வந்து சொல்றாரு. அம்மூராறும் வழங்கியல் மருங்கின் மெய்யிக்கு உடல்நிலை தெரியும் காலை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வல்லினம் மெல்லினம் இடையினம் இந்த மூன்றும் வந்து அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து டாரா ல அப்படின்ற புள்ளி முன்னாடி காசாபா அப்படின்ற மூவெழுத்து உரிய அப்படின்றாரு. அப்ப அந்த எழுத்து இதெல்லாமே மயக்கத்தை பத்தி பேசுறாரு. இப்ப இந்த டா ரா ழா இதுல வரும்போது காசாப்பா அப்படின்ற 3 எழுத்து வரும்போது அங்க மயங்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இதை நம்ம சொல்லி பார்த்தாலும் நம்மளுக்கு தெரியும். கட்சி, முயற்சி இதெல்லாம் நம்ம சொல்லி பார்த்தாமே அங்க எப்படி மயங்குதுன்றத வந்து நம்மளுக்கு வந்து தெரியுது. இதுலயே வந்து நம்மளுக்கு பிறநிலை மயக்கம், உடல்நிலை மயக்கமும் நம்மளுக்கு இருக்கு. அப்புறம் வந்து இந்த லா இது முன்னாடி வந்து யா வா அப்படின்னு வந்துச்சுன்னா அதுவும் மயங்குது. அது பிறநிலை மயக்கமா இருக்கு. பிறைநிலைனா என்னது? உடல்நிலைனா என்னது அப்படின்னா, நம்ம மாணவர்களுக்கு தெரியும், இலக்கியம் படிச்சிருக்கீங்க இல்லையா? உடல்நிலை இதெல்லாம் தெரியும் தானே? நிர்மலா மறந்துட்டீங்களா இல்ல தெரியுமா? பிறநிலை ஞாபகம் இருக்கு ஆசிரியை. பிறநிலை உடைநிலை எல்லாம் தெரியும் இல்லையா? ஸோ அதையும் வந்து இங்க நம்மளுக்கு வந்து சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி வந்து இந்த ஞா ஞா நா மா இந்த புள்ளி முன்னாடி எழுத்து முன்னாடி வந்து அதாவது இசைகள் வந்து ஒத்த நிலையில இருக்கு. மெய்யெழுத்து 6 முன்னாடி வந்து அதே ஒத்த இது வந்து வல்லெழுத்து வந்து 6 மயங்குது அப்படின்றது அதையும் சொல்றாங்க. அப்ப அதுவும் வந்து மெய்யெழுத்து 6 முன்னாடி வல்லெழுத்து எது இதெல்லாம் மயங்குதுன்றதும் நம்ம வந்து அதையும் பார்த்தோம். இங்க அதெல்லாம் நம்ம பார்க்கும் போதே தெரியுது, அது சொல்லும் போதே நம்மளுக்கு தெரியுது ரெண்டும் வந்து ஒன்னா மயங்குது அப்படின்னு. மஞ்சு, வண்டு, பந்து இதெல்லாம் சொல்லும் போதே மயக்கமாக இருக்கு. அப்புறம் வந்து இதுல வந்து நானா கா முன்னர் வந்து காசா நா பா மா யவா இந்த 7ம் வந்து நம்மளுக்கு வந்து மயங்குது அப்படின்னு நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இடையின எழுத்துக்கள்ல வந்து நம்மளுக்கு இந்த காசா ஞாபாவா இதெல்லாம் வந்து மயங்குது. இந்த இதெல்லாம் இதெல்லாம் மயங்குது. முடிஞ்சா இதெல்லாம் கொஞ்சம் மனப்பாடமா வச்சுக்கோங்க. சரியா? பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லது. இதெல்லாம் நான் கூட எது வருது இதெல்லாம் வந்து இது புத்தகமா போட்டா பயனா இருக்குமா? கண்டிப்பா பயனா இருக்கும் ஆசிரியை. ஆமா ஆசிரியா, கண்டிப்பா. நானே எதிர்பார்த்தேன் நீங்க இந்த கேள்வியை கேட்டுட்டீங்க. இல்ல பயமா இருக்கு நிர்மலா, எல்லாம் இலக்கணவாதிங்க எல்லாம் அப்புறம் இது யாரு போடுறது அப்படின்ட்டு ஒரு பயம்தான். இல்ல ஆசிரியர், குறை சொல்றவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. நீங்க அத இது பண்ணாம நீங்க போடுங்க. அந்த புத்தகம் வந்து ரொம்ப பேருக்கு பயனளிக்கும் இப்ப நீங்க சொல்லி கொடுக்கறது. சரி சரி நான் போடுறேன். நீங்களா இருக்கீங்கல்ல தைரியத்துல போடுறேன். கண்டிப்பா. ஓகே.
ஞா நா மா வா இந்த புள்ளி முன்னாடி யாவும் இது வந்து நம்மளுக்கு வந்து மயங்குது அப்படின்றதையும் நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அது இதெல்லாம் நம்ம வந்து உங்களுக்கு அதான் இது முடிஞ்சா நான் வந்து பகிர பாக்குறேன். ஸோ ஏதோ ஒரு குழு அமைச்சிங்கன்னா அதுல பகிர்றேன். சரியா? அதே மாதிரி இந்த யா ரா லா இந்த புள்ளி முன்னாடி வந்து முதலாக எழுத்து நகரமோடு தோன்றும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த யா ரா லா இந்த எழுத்துக்களை அடுத்து இந்த இக்கு இத்து இச்சு இப்பு இஞ்சி இந்த எழுத்து வந்துச்சுன்னா அது வந்துச்சு அப்படின்னு சொன்னா எகரமெய் வந்து கரெக்டா வந்து தோன்றிரும் அப்படின்றத வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. கரெக்டா அதே மாதிரி இருக்கும். ஸோ இதையும் வந்து நீங்க பார்த்துக்கோங்க. சரி, இதையும் வந்து நம்ம படிச்சிட்டோம். ஒரு ஒரு மெய்யெழுத்து தன்னோடு தானே மயங்கி வருவது உடல்நிலை மெய் மயக்கம். இந்த உடல்நிலை மெய் மயக்கத்துக்கு ஒரே ஒரு விதி என்னது? ராழா. இந்த ராழா தவிர்த்து நம்மளுக்கு வந்து 16 மெய் எழுத்துக்களும் தன்னோட தானே வந்து மயங்கிக்கும் அப்படின்னு. அது வந்து உடல்நிலை மெய் மயக்கம். எங்கனம், பட்டை, வண்ணம் இதெல்லாமே. ஆனா ஒரே ஒரு விதி மட்டும் மனசுல வச்சுக்க வேண்டியதுதான். இந்த ராவும் ழாவும் தவிர்த்து 16 எழுத்துக்களும் நம்மளுக்கு தன்னோடு தானே மயங்கி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த சுற்று எழுத்துக்கள். சுற்று எழுத்துக்கள் ரொம்ப 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 முக்கியம். இந்த சுற்று எழுத்துக்கள் வந்து சுட்டி காட்டுறது, இதுதான் விரிவடையுது. இந்த ஒளி தான் நம்மளுக்கு வந்து பிக் பேங் தியரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? ஆ இ ஊ இதுதான் வந்து அப்படியே விரிவடையுது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து சொல்றாங்க. பேர் வைக்கும் போதெல்லாம் கூட நம்ம வந்து முடிந்த அளவு வந்து இதுலயே வைங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு வந்து சொல்றாங்க. இதுதான் முதல் மூலம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சுட்டி காட்டுறது நம்மளுக்கு வந்து சுட்டு எழுத்து அப்படின்னு. ஸோ இதுல கூட நீங்க பாத்தீங்கன்னா அந்த வான்றது வந்து உயிர் அற உயிர்னு சொல்லுவாங்க. யாவும் வாவும் அற உயிர்னு சொல்லுவாங்களா? இப்ப ஆவை போட்டுருவாங்களா? அந்த அற உயிர் வந்து நம்மளுக்கு கனெக்டிங் பண்ணுதா? வந்து மூலம் சொல்லிடுறாங்க இல்லையா? இந்த வான்றது வந்து நம்மளுக்கு கடவுள் சிவைய அதெல்லாம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. உயிரோட உயிர் வந்து ஏன்னா உயிரோட உயிர் சேராது. எழுத்துக்கள் வந்து சேரும்போது பிரச்சனை இல்லை. சொற்களோட சொற்கள் வந்து நம்மளுக்கு வந்து புணரும் போது உயிர் சேராது. அப்ப அப்படி சேர்ந்துச்சுன்னா வாயா வருது. அப்ப அந்த சி அப்படின்றது வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து அந்த ஒரு கனெக்டிங்கை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த வாயா தான் நம்ம வந்து அதுதான் சிவனா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ இப்ப இந்த மூலம் வந்து நம்மளுக்கு ஆவா கொடுத்துட்டு வாவா வந்து அந்த கனெக்டிங்கா கொடுத்துட்டு அந்த இன்ன வந்து நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க. இன்னு வந்து நம்மளுக்கு முடிவு, அதாவது வீடு பேரு அப்படின்னு நம்ம சொல்றாங்க இல்லையா? வீடு பேரு ஆணுக்குரியது கடைசி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது வந்து முடியுது பாருங்க. அந்த முடிகிற இடத்துலலாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த இன்னு வரும் உங்களுக்கு. அப்ப எவ்வளவு அழகா நம்மளுக்கு வந்து துல்லியமா இந்த ஒளியை வந்து நம்மளுக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்காங்கன்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு அதை பார்க்கும்போது. இந்த அவன் எவன் இதெல்லாம் நம்ம வந்து சொல்லும் போது. ஸோ இந்த அவன் நம்ம சொல்றோம், ஆனா அது உள்ளுக்க வந்து இவ்வளோ ஒரு கனெக்டிங் இருக்கு அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. ஸோ சுட்டு எழுத்துக்களையும் நம்மளுக்கு வந்து அகச்சுட்டு புறச்சுட்டு அப்படின்னு 2ஆ பிரிக்கிறாங்க. ஸோ நம்ம அது எழுத்து வந்து அந்த சுட்டு எழுத்துக்களை வந்து நீக்கி பொருள் தராது அப்படின்னா அது அகச்சுட்டு, பொருள் தந்தா அது வந்து புறச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஸோ அப்ப வந்து நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு வந்து ஈய வந்து நம்ம பண்ணுவோம். தூரத்துல இருக்கிறதெல்லாம் சொல்றதுக்கு நம்மளுக்கு ஆவை வந்து பயன்படுத்துவோம். அப்புறம் வினா எழுத்துக்களும் அப்படிதான். வினா தான் ரொம்ப முக்கியம். சுட்டு எழுத்துக்களும் வினா எழுத்துக்களும் தான் நம்ம தொடங்குது. நம்மளோட வாழ்க்கையே அதில் தான் நம்மளுக்கு வந்து தொடங்குது. அப்ப சுட்டு வினா எழுத்துக்கள் எது? ஏ, யா, ஆ, ஓ, ஏ. இதை தவிர நம்ம என்னதான் நம்ம வந்து வினா எழுப்ப முடியும் நம்மளால? இந்த ஏ, யா வந்து சொல்லுக்கு முதல்ல வரும். சொல்லின் இறுதியில வந்து ஆ, ஓ வரும். சொல்லின் முதல்லையும் இறுதியிலையும் ஏ வருது. சரியா? அப்ப அதே மாதிரிதான் வினா வகையும் வந்து அகச்சுட்டு அகவினா புறவினா அப்படின்னு சொல்லிட்டு அது வினா எழுத்தோட எழுத்தை வந்து நம்ம வந்து நீக்கிட்டா பொருள் தந்துச்சு அப்படின்னு சொன்னா புறம், தரலன்னா அகம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அடுத்து இது 33 கடைசி. ஸோ இதுவும் வந்து ரொம்ப முக்கியமானது. அளவு இறந்து உயிர்த்தலும் ஒற்று இசை நீடலும் உலையன முடிவ இசையோடு சிவையணிய நரம்பின் மறைய என்மனார் புலவர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அளவு இறந்து உயிர்த்தலும், அது இறந்து உயிர்த்தல் உயிர்க்குது அப்படின்னா அதான் நீட்டிக்குதுன்னு நம்ம சொல்றோம்.
ஆனா அங்க 2ஓட முடிஞ்சு போச்சு இல்லையா? அந்த அளவு வந்து முடிஞ்சு போச்சு. அதை நீட்டி உயிர்க்குது அப்படின்னா அது இசையோட நீளுது அப்படின்றத வந்து நம்மளுக்கு சொல்றாங்க. அப்ப அதே மாதிரிதான் மெய்யெழுத்துக்களும் நம்மளுக்கு வருது. அப்ப இது ரெண்டுமே வந்து இசையோடு சிவனியனா பொருந்தியன்னு அர்த்தம். இசையோடு பொருந்திய அந்த நரம்புகளோட நம்மளுக்கு சேர்த்து நம்மளுக்கு வந்து சொல்றாங்க இந்த புலவர்கள். இதை வந்து இப்படிதான் கையாளுது அப்படின்னு நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வழியா நம்ம வெற்றிகரமா நூல் மரபியலை வந்து முடிச்சிருக்கோம். இது உண்மையிலே பெரிய வெற்றி தான். ஏன்னா தொல்காப்பிய வகுப்பு அப்படின்றது ஒரு எல்லாரும் ஐயோ முடியாது அப்படின்னுவாங்க. அது வந்து நூல் மரபியல் வரைக்கும் நம்ம நடத்தி முடிச்சிருக்கோன்றது ஒரு பெரிய விஷயம். நீங்க கலந்துகிட்டவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பா இந்த கிளாஸ்க்கு வந்து உங்களுக்கு எல்லாம் ஒரு சான்றிதழ்லாம் நான் ஏற்பாடு பண்ணுவேன். ஐயோ ரொம்ப நேரம் பிடிச்சு போல இருக்கு. சரி, ஏதாவது கேள்வி இருந்தா கேட்டுருங்க, அப்ப முடிச்சுக்கலாம். இல்லையா எதுவும் கேள்வி? வணக்கம் ஆசிரியர். சொல்லுங்க. இந்த முதல்ல இந்த அக்கு பத்தி பேசிட்டு இருந்தீங்கல்ல, அக்கு. அதுல 30 அப்படின்னு ஒரு வார்த்தை நான் பார்த்தேன். முதல்ல 30க்கு இக்கு இருக்கு. அதுல அது முன்னில இருந்து 30க்கு வந்து இக்கு உள்ள வார்த்தையாது.